இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுடைய கிரேட்டஸ்ட் பிரிவிலேஜ், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய பெரிய பிரிவிலேஜ் ஆர் ஸ்லாக்கியம் ஆர் பாக்கியம், வாட் எவர் யூ வாண்ட் டு கால், த கிரேட்டஸ்ட் பிரிவிலேஜ் அந்த ரைட் அந்த பிளெஸிங் ஆஃப் எவ்ரி பிலீவர் இஸ் நோ கண்டம்னேஷன் தான். ஏன்னா கண்டம்னேஷன் இருக்கிற இடத்துல எதுவுமே த்ரைவாகாது. கண்டம்னேஷன்ன்றது எப்படின்னா, ஒரு செடிக்கு வந்து சால்ட் வாட்டர் ஊத்துற மாதிரி. கண்டம்னேஷன் உள்ள போக போக ஆண்டவர் என்னை நேசிக்கலன்ற அந்த நம்பிக்கை அதிகரிச்சுட்டே போகும். எப்போ உங்க வாழ்க்கையில வந்து ஆண்டவர் என்ன நேசிக்கல, ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாரு, ஆண்டவர் எனக்கு இதை செய்ய மாட்டாரு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார், ஆண்டவர் என்ன உயர்த்த மாட்டார் அப்படின்ற உங்களுக்கு தாட்டு ஜாஸ்தியா வர ஆரம்பிக்குதோ, அப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம் யூ ஆர் லிவிங் அண்டர் கண்டம்னேஷன். நீங்க நோ கண்டம்னேஷன்ல ஆப்ரேட் பண்ணீங்கன்னா தீர்க்கதரிசனம் சொல்றதுலாம் ரொம்ப ஈஸி. நியாயப்பிரமாணம் என்ன பண்ணாது உங்களை நீதிமானம் மாத்தாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் will never make you righteous. நீதிமானம் மாத்தாது. அடுத்தது, நியாயப்பிரமாணம் உங்களை பரிசுத்தமாக்காது. do's and don'ts will not sanctify you. நியாயப்பிரமாணம் உங்களை குற்றத்திலிருந்து விடுதலையாக்காது, குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலையாக்காது. do's and don'ts will not set you free from guilt. அடுத்தது, நியாயப்பிரமாணம் உங்களை பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்காது. do's and don'ts will not set you free from the power of sin. அதுதான் அவர் பவுல் என்ன எழுதுறாருன்னா, ஓ மாம்சம் செய்ய முடியாது. ஓ மாம்சம் என்ன செய்ய முடியாது? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது, நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டாதான் நீதிமான் ஆக முடியும். அதை உன் மாம்சம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. சோ உன்னை நீதிமானாக்குற வேலைய, உன்னை பரிசுத்தமாக்குற வேலைய, உன்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குற வேலைய, அதை யார் வழியா நான் செய்யறேன்னு சொன்னார் அவரு. என் பையன் இயேசு மூலியமா செய்வேன். அவர் பாவ சாயல்ல வந்து தன்னுடைய சரீரத்துல பாவத்தை அவர் என்ன பண்ணார்? அழித்தார். He condemned sin in his flesh. நித்தியத்திற்கும் ஒரே பலி. சொல்லுங்க, இயேசுவோட பலி நித்தியத்துக்கும் ஒரே பலி. அப்பனா இயேசு எதுக்கலாம்? பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லா டோட்டல் உலக பாவத்துக்கும் என்ன ஆயிட்டார்? அவரு பலி ஆயிட்டார். இதுதான் பவுல் எழுதுறாரு. There is no condemnation. இப்படிப்பட்ட பிரிவிலேஜ் யாருக்குமே கிடையாதுங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, இப்படிப்பட்ட பிரிவிலேஜ் யாரும் உலகத்துல எவனுக்குமே இந்த பிரிவிலேஜ் கிடையாது. நமக்கு மட்டும் தான் இருக்குங்க. சொல்லுங்க, எனக்கு மட்டும் தான் இந்த பிரிவிலேஜ் இருக்கு. மத்த எவனுமே உலகத்துல ஏதாவது பண்ணணும்னா ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆண்டோட்ட போறான், அவன் கடவுள்கிட்ட. ரோமர் 8:1-2-3 வசனங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அதெப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். 8:1 There is therefore now no condemnation. கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஹalleluya. காஸ்பலோட crux or the heart of the gospel message is that there is no condemnation for us. அதாவது நமக்கு இன்றைக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஏன் இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம், ஏன் இது ரொம்ப புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் அப்படின்னா, இன்னைக்கு ஆக்கினை தீர்ப்பை வைத்துதான் பிசாசும் மதமும் நம்மை ஆட்டி படைத்து கொண்டு இருக்குது. நான் ஏன் மதம் அப்படின்னு சொல்றேன்னா, ஈவன் ரிலிஜன் யூசஸ் கண்டம்னேஷன் பிகாஸ் கண்டம்னேஷன் கண்ட்ரோல்ஸ் பீப்புள். ஆமென். ஒரு மனுஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்க அவனை என்ன பண்ணணும்? கண்டம் பண்ணீங்கன்னா நீங்க அவனை கண்ட்ரோல் பண்ணலாம், ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். ஏசு கிறிஸ்துவனால தான் பாத்தீங்கன்னா யாருமே கண்டம் பண்ணல. நீங்க இயேசுவோட ஊழியத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய பாவம் செஞ்சவங்க, ஊர்லயே பாவத்துக்கு ஃபேமஸ் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க? அவர்கிட்ட வருவாங்க. ஆனா ஒருத்தர் கூட அவர் என்ன பண்ணல? கண்டம் பண்ணல. ஆமென். யாரையும் வந்து அவர் வந்து நீ மோசம், நீ வந்து தேவனிடத்துல வர முடியாது, தேவன் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரு, நீ ஒண்ணுக்கு உதவ மாட்ட, தேவன் உன்னை வெறுக்கிறாரு, நீ அருவருப்பானவன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவே இல்லை. He never condemned anybody. யாரையும் குற்றப்படுத்தவே இல்லை பாருங்க. ஸோ ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசாசும் மதமும் எதை யூஸ் பண்ணுது? கண்டம்னேஷன் யூஸ் பண்ணி தான் மனுஷன் என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. ஸோ ஏதோ ஒரு காரியத்துல நீங்க வந்து கொஞ்சம் அப்படி இப்படி விலகி போயிட்டீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம ஏதாவது நடந்துட்டீங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பிசாசு என்ன சொல்றான்? ஆண்டவர் உன்னை நேசிக்க மாட்டாரு, ஆண்டவர் உன்னை விட்டு விலகி போயிட்டாரு அப்படின்னு என்ன பண்றான்? பிசாசு போய் சொல்றான். பிசாசு போய் சொல்றதை விட மதம் என்ன பண்ணுது? பெரிய பொய்ய சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார்,
உன்னை என்ன பண்ணுவாரு, கர்த்தர் தூக்கி நரகத்துல போட்டுருவாரு. இனிமேல் கர்த்தர் ஒண்ணு விட்டு விலகி போயிட்டார் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல இருந்து, பழைய உடன்படிக்கையில இருந்து ஸ்கிரிப்சர் எல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ரொம்ப ஒரு ஃபேமஸான ஸ்கிரிப்சர் தெரியுமா? இப்ப தாவீது வந்து பத்சேபாவோட வந்து பாவம் செஞ்ச உடனே அவன் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு சங்கீதம் பாடுவான்ல தாவீது. நான்லாம் வந்து வாலிப நாட்கள்ல அநேகமா யூஸ் பண்ண சங்கீதமே இதுதான், 51. அதுல ரொம்ப ஃபேமஸான வசனம் எந்த வசனம் பாருங்க, 5வது வசனம் படிங்க. 51:5 இதோ படிங்க. நான் ம் இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் ம் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அடிக்கடி யூஸ் பண்ணி ஜோம் பண்ற ஒரு வசனத்துல இந்த வசனமும் இருக்குல்ல. என் வாலிப நாட்கள்ல நிறைய இந்த வசனத்தை யூஸ் பண்ணி தான் நான் ஜோம் பண்ணியிருக்கேன். பாவத்துல என் தாய் என்னை பாவத்துல என்ன பண்ணாள், என்ன பெற்றெடுத்தாள் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்போ அவ என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, நம்ம எல்லாரும் பாவி. பிறந்ததே பாவி. பிறந்ததே பாவிதான். பாவி 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 மகா பாவி அப்படின்னு நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதை வச்சு ஜோம் பண்ணுவோம். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, அடுத்தது ரொம்ப ஃபேமஸான வசனம் என்ன தெரியுமா? அதுல 11வது வசனம் மோஸ்ட் ஃபேமஸ், படிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இத வச்சுதான் இன்னைக்கு ரிலிஜன் வந்து மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. பாவம் பண்ணிட்டியா, நீ சண்டே சர்ச்சுக்கு போலையா, நீ நேத்து காலையில பைபிள் படிக்கலையா, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரை எடுத்துருவார். நீ ஒழுங்கா வந்து தசமபாகத்தை கொடுக்கலையா சர்ச்சில், பாரு ஆண்டவர் என்ன பண்ணுவார், மலாக்கிக்கு போயிடுவாங்க டைரக்டா. மலாக்கியில ஃபேமஸ் என்னது, ஆண்டவர் பச்சிக்கிறவனை வச்சு என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் பச்சித்து போட்டுவார். he will send the devourer and devour everything. என்னங்க, கரெக்டா இல்லையா? அதுல வேற சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்து வெளியே போகும்போது சைலண்டா போயிடுவாரு, சைலண்ட். அதனால தெரியாது. நான் நிறைய நாள் ரொம்ப பயத்தோட இருந்திருக்கேன். அது எந்த வசனம்? மலாக்கி வாங்க, கடைசி புக்கு ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல மலாக்கி 3:11. ஓகே. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதுமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ ஒழுங்கா ஆஃபரிங் கொடுத்தா என்ன நடக்குமா, ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, பூமியின் கனியை பட்சித்து போடுறவன உங்களுக்காக அவர் என்ன பண்ணுவாரு, தடுப்பார். நீ ஒழுங்கா கொடுக்கலான்னு என்ன ஆயிரும், எல்லா சாபமும் வந்து எல்லாத்தையும் என்ன ஆயிரும், சாப்பிட்டுட்டு போயிடும். கரெக்டா? இப்படிதான். இப்படி சொல்லி ஒரு பிரசங்கம் கேட்கறீங்கன்னா அப்ப அந்த பிரசங்கத்துக்கு பேர் என்னங்க, மெசேஜ் ஆஃப் கண்டம்னேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் கண்டம்னேஷன். அதுக்கு பேர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் கண்டம்னேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உன்னை விட்டு விலகி போயிடுவாரு. நீ இதை செய்யறதுனால ஆண்டவரோட பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டுருவாரு. நீ இதெல்லாம் பண்ணாததுனால ஆண்டவர் உன்னை என்ன பண்ண மாட்டார், காப்பாற்ற மாட்டாரு. he will not save you from the devourer. பச்சிக்கிற இடத்துல இருந்து உன்னை காப்பாற்ற மாட்டார் அப்படின்னு பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா அதுக்கு சிம்பிளா ஒரே லைன்ல முடிச்சிடலாம். அதுக்கு பேர் என்னது, மினிஸ்ட்ரி ஆஃப் கண்டம்னேஷன். அது என்ன மினிஸ்ட்ரி வேணா பேர் வச்சுக்கிட்டோம் அவங்க, ஆனா ஜென்ரலா அது பேர் மினிஸ்ட்ரி ஆஃப் கண்டம்னேஷன். அண்ட் கண்டம்னேஷன் will always kill you. ஆக்கினை தீர்ப்பு, குற்றப்படுத்துறது எப்பவுமே உங்களை என்ன பண்ணும், கொல்லும். இதுதான் பவுல் வந்து 2 கொரிந்தியர்லயும் எழுதுறாரு. லெட்டர் கில்ஸ், ஸ்பிரிட் கிவ்ஸ் லைஃப். லெட்டர் கில்ஸ்னா நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசுறாரு. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றோம் உங்களுக்கு, சரிங்களா? சோ போன வாரம் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம்ல, ரோமர் 8:1-2 பார்த்தோம். எப்படி வந்து கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆவியின் ஜீவனின் பிரமாணத்தின் மூலமாக பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். ரோமர் 8:2. So we've been set free from the law of sin and death through the law of spirit of life in Christ Jesus. So இது நடந்திருக்கு. சோ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுடைய கிரேட்டஸ்ட் பிரிவிலேஜ், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய பெரிய பிரிவிலேஜ் ஆர் ஸ்லாக்கியம் ஆர் பாக்கியம், வாட் எவர் யூ வாண்ட் டு கால், the greatest privilege and the right and the blessing of every believer is no condemnation தான். ஏன்னா கண்டம்னேஷன் இருக்கிற இடத்துல எதுவுமே த்ரைவ் ஆகாது. கண்டம்னேஷன்ன்றது எப்படின்னா, ஒரு செடிக்கு வந்து சால்ட் வாட்டர் ஊத்துற மாதிரி. ஒரு செடி இருக்கு பாத்தீங்களா, ஒரு செடிக்கு வந்து நீங்க என்ன தண்ணி ஊத்துவீங்க, நல்ல தண்ணி ஊத்துவீங்க. அதே செடிக்கு கொண்டு போய் உப்பு தண்ணி ஊத்துனா என்ன ஆகும், ஒரு அழுக்கு தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்,
ஒரு கெமிக்கல், ஒரு பாய்சனஸ் தண்ணி ஊத்தினா, ஒரு கெமிக்கல் கலந்த தண்ணி ஊத்தினா என்ன ஆகும் அதே செடிக்கு? அந்த செடி வேரோட என்ன ஆயிருங்க, பட்டு போயிடும். ஸோ கண்டம்னேஷன்ன்றது என்னது? போரிங் சால்ட் வாட்டர் இன்டு யுவர் ஹார்ட், போரிங் பாய்சன் இன்டு யுவர் ஹார்ட், அதுதான் கண்டம்னேஷன். கண்டம்னேஷன் உள்ள போக போக ஆண்டவர் என்னை நேசிக்கலன்ற அந்த நம்பிக்கை அதிகரிச்சுட்டே போகும். எத்தனை பேருக்கு புரியுது? எப்போ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன நேசிக்கல, ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாரு, ஆண்டவர் எனக்கு இதை செய்ய மாட்டாரு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார், ஆண்டவர் என்ன உயர்த்த மாட்டார் அப்படின்ற உங்களுக்கு தாட்டு ஜாஸ்தியா வர ஆரம்பிக்குதோ, அப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம் யூ ஆர் லிவிங் அண்டர் கண்டம்னேஷன். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? திஸ் இஸ் த டெஸ்ட். இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம். அப்போ நீங்க எங்க இருக்கீங்க? ஆக்கினைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த ஆக்கினை ஏதோ ஒரு வழியில வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு நீங்க ஏதாவது தவறான நம்பிக்கையில இருக்கிறீங்க, பிசாசு அதை யூஸ் பண்ணி உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கான், கண்டம் பண்ணிட்டு இருக்கான். இல்ல ஒரு தவறான செய்தியை போய் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்கேயோ. புரியுதுங்களா? இந்த மெசேஜுக்காக தான் என் வாலிப நாட்கள்ல நான் அநேக இடத்துக்கு போய் சுத்திட்டு இருந்தேன். என் வாலிப நாட்கள்ல எனக்கு எப்பவுமே ஒரே ஒரு கேள்வி இருக்கும். என்ன ஒரு கேள்வினா, காஸ்பிள்ல இருக்கிற ஜீசஸை ஏன் யாரும் பிரசங்கம் பண்ணல? இந்த கேள்விதான் எனக்கு எப்பவுமே இருக்கும் என் வாலிப நாட்கள். நோபடி இஸ் பிரீச்சிங் த ஜீசஸ் ஹூ இஸ் இன் த காஸ்பிள். கவனிச்சிருக்கீங்களா? சுவிசேஷத்துல வெளிப்பட்ட இயேசுவை பிரீச்சும் பண்ணல, அதை யாரும் காட்டவும் மாட்டேங்கிறாங்க. சோ எனக்கு பயங்கர கேள்வி இருக்கும். இயேசு சுவிசேஷத்துல இயேசு ரொம்ப நல்லவரா இருக்கிறார்ல. அது நம்மளுடைய டிராமால எல்லாம் இயேசு எல்லாம் எப்படி போர்ட்ரேட் பண்ணுவோம்னா, அப்படியே ஒரு 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 ஒருத்தர் வெள்ளையா ஒரு பையனை தான் ஜீசஸா போடுவானுங்க. எல்லா டிராமாலையும் வெள்ளையா இருக்க பையனை தான் ஜீசஸா போடுவாங்க. என்னெல்லாம் சேட்டனா தான் போடுவானுங்க எப்பவுமே. சோ வெள்ளையா ஒரு பையனை பிடிச்சி ஜீசஸா போட்டு அவன் நடந்து வரும்போது எப்படி வருவான்? ஸ்லோ மோஷன்ல தான் நடந்து வருவான். ஒரு பெரிய அங்கி போட்டு ஸ்லோவா நடந்து பேசும்போதே, மகனே நீ ஏன் அழுகிறாய், அப்படி பொறுமையா பேசுவாரு. அந்த டிராமாலே அப்படிதான் போடுவாங்கல்ல. ஜீசஸ்னா ரொம்ப பொறுமையா இருப்பாரு, அன்பா இருப்பாரு, சத்தமா பேச மாட்டாரு, திட்ட மாட்டாரு யாரையும், இப்படிதான் போடுவாங்க. சோ எனக்குள்ள என்ன ஒரு கேள்வினா, ஜீசஸ் இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு, ஆனா நான் கேட்கிற செய்தி எல்லாம் எப்படி இருக்குது? கர்த்தரோனே என்ன பண்ண மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார், கர்த்தருக்கு நீ அருவருப்பா இருக்கிற, கர்த்தருக்கு நீ உபயோகமான பாத்திரமா இல்ல நீ, இப்படிப்பட்ட கண்டம்னேஷன் மெசேஜ் தான் கேட்கிறேன். சோ எனக்கு இந்த கொஸ்டினே இதுதான். அதனால ஏகப்பட்ட மீட்டிங்கு போவேன், மீட்டிங் மேல மீட்டிங் போவேன். இங்க ஒண்ணு நடக்குது அங்க போவேன், அங்க ஒண்ணு நடக்குது அங்க போவேன். போனா எங்கேயுமே சத்தியம் கிடைக்கவே இல்லை கடைசி. ஆனா அந்த நேரத்துலயும் பாருங்களேன், எனக்குள்ள ஆவியானவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுதான் பாருங்களேன், நீங்க சத்தியத்தை தேடினீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா he is the person who lead you into all truth. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்த போறாரு. சோ நீங்க தேட தேட அவர் வேலை செய்வார். அப்பவும் பாத்தீங்கன்னா நான் உட்காந்து ரோமன்ஸ் படிப்பேன். உட்காந்து எனக்கு புரியவே புரியாது ரோமன்ஸ்லாம், எனக்கு அப்போ ரொம்ப புரியவே புரியாது. என்னடா எழுதியிருக்காருன்னு. ஆனா படிப்பேன் உட்காந்து. என் பழைய பைபிள்லாம் அன்னைக்கு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ரோமன்ஸ் எல்லாம் படிச்சு அண்டர்லைன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா 100% எனக்கு தெரியாது, ஒண்ணுமே புரியல எனக்கு. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் என்னை அதை படிக்க சொன்னாரு. புரியுதோ புரியலையோ உட்காந்து படிச்சிருக்க ரோமன்ஸ் இன்னைக்கு நல்லா புரியுது எனக்கு. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக என்ன பண்ண சொன்னாரு, உட்காந்து படிக்க சொன்னார். அதனாலதான் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், புரியுதோ புரியலையோ பைபிளை படிங்க. ஏன்னா இது தேவன் உங்களோட பேசுகிற நேரம். இது தேவன் உங்களுக்காக எழுதியிருக்கிற ஒரு கடிதம். இதை படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் ஆண்டவர் நல்லவன்றது புரிஞ்சுருவீங்க நீங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோ ஒரு பிலீவருக்கு கிரேட்டஸ்ட் பிரிவிலேஜ் என்னது? நோ கண்டம்னேஷன் தாங்க. நோ கண்டம்னேஷன்ல வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 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 ரெல்ம் ஆஃப் நோ கண்டம்னேஷன். இது தமிழ்ல இந்த நோ கண்டம்னேஷன் சரியான ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு வருது. பட் ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்றது சரி, சரிங்களா? நோ கண்டம்னேஷன் எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். நோ கண்டம்னேஷன், இந்த நோ கண்டம்னேஷன் ரெல்முக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க ஆக்சஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஹீலிங்கு, ப்ராஸ்பெரிட்டி, சக்சஸ், ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காட், இது எல்லாத்தையும் எதை வச்சு ஆக்சஸ் பண்ணலாம்? நோ கண்டம்னேஷன் ரெல்முக்கு போயிட்டீங்கன்னா ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். நீங்க தீர்க்கதரிசி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு தீர்க்கதரிசி ஆகணும்ட்டு? நல்லா, அது ஒரு நல்ல ஆசைங்க அது. ஏன்னா பவுலே எழுதுறாரு, 1 கொரிந்தியர் 14 எழுதுறாரு, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள் என்று என்ன பண்ணுங்க, வாஞ்சியுங்கள். டிசைர் தட் எவ்ரிஒன் ஷுட் ப்ராஃபஸின்ற. சோ தீர்க்க தரிசனம்ன்றது எல்லாரும் தீர்க்கதரிசி ஆகணும்ன்றது நல்லதா? நல்லா கவனிங்க. சோ எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும்ன்றது யாரோடைய சித்தமா இருக்குது? தேவனுடைய சித்தம். அது பவுல் எழுதுறாரு. சோ எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்றது ரொம்ப ஈஸி. அதுக்கு நீங்க நோ கண்டம்னேஷன் ரெல்முக்கு போயிட்டீங்கன்னா ஈஸியா தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க.
என்னங்க புரியுதுங்களா இல்லையாங்க? புரியுதா இல்லையா? நீங்க நோ கண்டம்னேஷன்ல ஆப்ரேட் பண்ணீங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்றதுலாம் ரொம்ப ஈஸி. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து இந்த சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பெரிய பாடம் என்னன்னா, இந்த வேதத்துல நான் என்னெல்லாம் செய்ய முடியும்னு போட்டிருக்கணும், அதை நீ செய்ய முடியும், அதனாலதான் நான் அதை செய்ய சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. புரியுதுங்களா? இந்த வேதத்துல நீ என்னெல்லாம் நீ செய்யணும்னு நான் போட்டிருக்கணும், அது எல்லாமே உன்னால செய்ய முடியும், அதனாலதான் நான் அதை உன்னை செய்ய சொன்னேன் அப்படின்னாரு. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன சொல்றாரு? இஃப் காட் ஹஸ் கிவன் அ கமாண்ட்மெண்ட் இன் த பைபிள், நான் கமாண்ட்மெண்ட்னா என்ன சொல்றேன்னா, நீங்க உடனே 10 கமாண்ட்மெண்ட்ஸ் போயிடாதீங்க. மரித்தோரை உயிரோடு எழுப்பு, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கு, இதெல்லாம் சொல்றேன். ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன பண்ணுங்க, அன்பு கூறுங்கள், லவ் ஒன் another, இதெல்லாம் கமாண்ட்மெண்ட் போட்டிருக்கா, பைபிள்ல போட்டிருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் நீங்க அன்பு கூறுங்க, இட் இஸ் கமாண்ட்மெண்ட் சொல்றல. இதெல்லாம் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்காருன்னா இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும், அதனாலதான் இதை நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு. எத்தனை பேருக்கு புரியுது? He has empowered you and enabled you to follow his commandments. ஒரு இடத்துல வந்து எழுதி இருக்குது யோவான்ல, 1 யோவான் நினைக்கிறேன், மை கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் பர்டன்சம். அதாவது என்னுடைய கட்டளைகள் உனக்கு என்ன கிடையாது, கடினம் கிடையாது. அப்படின்னா என்னது? யூ கேன் ஈஸிலி ஃபாலோ இட். அப்போ நீங்க தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்ன்றது கஷ்டமான காரியமா? இல்ல. யூ கேன் டூ இட். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க நோ கண்டம்னேஷனுக்குள்ள வரணும். நோ கண்டம்னேஷன்ல வரும்பொழுதுதான் என்ன நடக்குது? உங்க மைண்ட்ல லிபரேஷனே வருது, உங்க இருதயத்துல ஒரு பெரிய விடுதலே வருது, கர்த்தர் என்னோட பேசுவார் என்ற ஒரு நம்பிக்கை வருது. 1 யோவான் 5:3 போட்டிருக்கு பாத்தீங்களா? நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது, அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. இட் இஸ் நாட் பர்டன்சம். அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமே கிடையாதான். செய்ய முடியாததை ஒண்ணு வந்து ஆண்டவர் உங்களை செய்ய சொல்லவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லவே மாட்டார். பேதுரு தண்ணியில நடக்க முடியும், அதனாலதான் பேதுருவை நடந்து வான்னு சொன்னார். நடக்க முடியலன்னா அவனை வான்னு சொல்லியிருக்க மாட்டார். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? He can walk on water. He has the capacity to walk on water. God has empowered him to walk on water. That is why Jesus said, come. அவனால நடக்க முடியும், தண்ணியில நடக்க முடியும், அதற்கான திராணியை கொடுத்திருக்காரு, அதுக்கான அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு, அதற்கான பலத்தை கொடுத்திருக்காரு, அதனாலதான் வான்னாரு. அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டான், எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சான் தண்ணியில். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா உங்களுக்கு? சோ ஏன் பவுல் இந்த இடத்துல வந்து இதை எழுதுறாருன்னா, கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம், சரிங்களா? கொஞ்சம் முன்னாடி இந்த ரோமர் 8க்கு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா புரியும் ஏன் இந்த இடத்துல நவ் தேர்ஃபோர் தேர் இஸ் நோ கண்டம்னேஷன் ஏன் எழுதுறாரு. இந்த இடத்துல தேர்ஃபோர்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாரு பவுல். எங்கெல்லாம் வந்து பைபிள்ல தேர்ஃபோர் வருதோ அப்ப நீங்க வந்து அதுக்கு முந்தின சில வசனங்கள் போய் படிச்சாதான் அது ஏன் அங்க தேர்ஃபோர்னு போட்டு எழுதுறாங்கன்னு புரியும். when you find therefore, find out why it is therefore. புரியுதுங்களா? எங்க தேர்ஃபோர் இருக்கோ அது ஏன் அங்க இருக்குன்றத கண்டுபிடிங்க. அப்போனா கொஞ்சம் முன்னாடி போங்க. சோ ரோமர் 8:1 தேர் இஸ் தேர்ஃபோர்னு வருது இல்ல, அப்படியே முன்னாடி போனீங்கன்னா ரோமர் 7க்கு போயிடணும். ரோமர் 7க்கு போங்க. ரோமர் 7ல பாத்தீங்கன்னா பவுல் வந்து ஒரு மனுஷன் வந்து இது இஸ் டாக்கிங் அபவுட், நல்லா கவனிக்கணும். ரோமர் 7ல பவுல் எழுதுன மனுஷன் வந்து ரட்சிக்கப்படாத மனுஷனை பத்தி எழுதல, ரட்சிக்கப்பட்ட மனுஷன் வந்து எப்படி தன்னுடைய மாம்சத்துல பாவத்தோட போராடி கொண்டு இருக்கிறான் அதுதான் எழுதுறாரு. புரியுதுங்க? எத்தனை பேருக்கு புரியுது? ரட்சிக்கப்படாத மனுஷனை பத்தி இங்க எழுதல. இங்க ரோமர் 7 வந்து விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. AD 58ல எழுதுறாரு. ரோமன்ஸ் வந்து AD 58ல எழுதப்பட்ட ஒரு நிருபம். ரோமர்களுக்கு ரோம ராஜ்யத்துல ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம். AD 58ல எழுதப்பட்டுச்சு, சரிங்களா? சோ அந்த ரோமன் 7ல அந்த லாஸ்ட் ஃபியூ வெர்சஸ் வந்து இட் இஸ் டாக்கிங் அபவுட் a believer's struggle with sinful nature. ஒரு விசுவாசி வந்து பாவ சுவாபத்துல எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். எல்லாருமே இந்த விஷயத்துல கஷ்டப்படுறோம்ல, ஸ்ட்ரகிளிங் இன் சர்டன் ஏரியாஸ். யாராவது வந்து இயேசு போல இருக்கீங்களா? கை தூக்குங்க. அப்படியே ஜூம் மீட்டிங் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் டைரக்டா, நீங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல என்ன பண்றோம், ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கோம்ல. அது இயேசுக்கும் தெரியும். சொல்லுங்க, நீங்க ஒண்ணு என்ன பிரதர் இப்படிலாம் கேட்கறாரு, கையெல்லாம் தூக்க சொல்றாரு, நீங்க கையெல்லாம் தூக்க வேண்டாம், இயேசுக்கு தெரியலாம், சரிங்களா? அததான் வந்து இங்க அட்ரஸ் பண்றாரு. சோ வாங்க ரோமர் 7ல எந்த வசனத்துல இருந்து படிப்போம்னா, கொஞ்சம் நிறைய வசனங்கள் படிக்க வேண்டிய மாதிரி இருக்கும். 16ல இருந்து படிங்க. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே,
அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நல்லா கவனிங்க பாருங்க, இது பவுல் எழுதுறாரு, அப்போஸ்தலன் பவுல் வந்து எழுதுறாரு, நன்மை செய்கிற விருப்பம் என்கிட்ட இருக்குதுன்றாரு. ஆனா நன்மை என்னால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. இது எழுதுறது வந்து தி கிரேட்டஸ்ட் அப்போஸ்தலன் ஆஃப் ஆல் டைம். அப்போஸ்தலன் இந்த இந்த 2000 வருஷத்திலே இப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலர் யாருமே கிடையாது. அவர் எழுதுறாரு இது. சரிங்களா? அப்படியே படிச்சுட்டே வாங்க, பொறுமையா படிச்சுட்டாங்க, உங்களுக்கு அப்படியே புரியும் உங்களுக்கு. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால், நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாக்குகிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. பாருங்க, இந்த 25வது வசனம் வரைக்கும், அந்த ரோமர் 7:25 வரைக்கும் படிச்சீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இட் இஸ் டாக்கிங் அபவுட் அ ஸ்ட்ரகிள் ஆஃப் அ பிலீவர். ஒரு விசுவாசி வந்து எப்படி வந்து பாவ சுவாபம், அதாவது அந்த பாவ எண்ணங்கள், அந்த பழைய பாவ பழக்கங்கள், இதை மேற்கொள்றதுக்கு அவன் என்ன பண்றான், ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் அதுக்கு ஸ்ட்ரகிள்னு பேர் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் ஸ்ட்ரகிள்னு பேர் வச்சிருக்காங்க? போராடிட்டு இருக்கான், எப்படியாவது இதுல இருந்து வெளியே வந்துடணும் ஆண்டவரே அப்படின்னு ட்ரை பண்றான். இன்னைக்கு ரசிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆசையோட இருக்கிறாங்க, விருப்பத்தோட இருக்கிறாங்க. நான் வந்து எப்படி பண்ணுவோம், நல்ல வந்து ஒரு உத்தமமான சர்மாக்கமான ஒரு நல்ல வாழ்க்கையை நான் என்ன பண்ணணும், வாழணும் அப்படின்னு தான் ட்ரை பண்றாங்க. ஆனாலும் சில நேரம் என்ன ஆகுது, அவங்களுடைய மாம்சத்தின் பலவீனத்தினால சில காரியத்தை என்ன பண்ணிடுறாங்க, தெரியாம கோவப்பட்டுறாங்க, யாரையா திட்டி விட்டுறாங்க. கரெக்டா இல்லையா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை கவலைப்படுறாங்க. கவலைப்படுறது ஒரு பெரிய பாவம் தானே? கவலைப்படுறது நன்மையான காரியமா? கிடையாது. கவலைப்படுறாங்க உட்காந்து. என்னதான் ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அந்நிய பாஷெல்லாம் பேசினாலும் என்ன பண்றாங்க, கொஞ்சம் கவலைப்படுறாங்க. என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, அப்படி என்ன நடக்குமோ அப்படின்லாம் கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்காங்க. கரெக்டா? சோ இது எல்லாமே எதுக்குள்ள வருது, பாவ சுவாபத்துக்கு உள்ள வருது. சின் நேச்சர். அந்த சின் நேச்சர் எங்க இருக்குன்றாரு பவுல். நம்ம டீட்டெயிலா நான் சொல்ல போறது இல்லை, அப்படியே இல்லை, சும்மா பிரீஃபா சொல்ல போறேன். சின் நேச்சர் எங்க ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கான், உங்க மாம்சத்துல ஆப்ரேட் ஆயிட்டு. மாம்சம்னா கார்னல் திங்கிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாம்சம் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து கார்னல் மைண்ட், அதாவது மாம்சீகமான சிந்தை அங்க ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? சோ இந்த சத்தியம் தெரியாதவன் தன்னை எப்படி பார்ப்பானா, அதாவது வந்து தேவன் என்னை ஆக்கினை தீர்ப்புக்குள்ள வைக்கல, அதாவது ஆண்டவர் என்ன கண்டம் பண்ணல அப்படின்ற சத்தியம் தெரியாதவன் எப்படி தன்னை பார்ப்பானா, பாவியாதான் பார்த்துக்கிட்டே இருப்பான். எத்தனை பேருக்கு புரியுது? ரொம்ப வருஷம் நான் என்னை எப்படி பார்த்துட்டு இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஊழியெல்லாம் பண்றேன், இந்த வாலிப நாட்கள்ல சொல்றேன், ஊழியத்தெல்லாம் சபையில ஊழியத்தெல்லாம் இன்வால்வ் இருக்கேன், எல்லாருக்கும். ஆனா நான் என்னை எப்பவுமே எப்படி பாக்குறேன், பாவியா தான் பார்த்துட்டே இருக்கிறேன். என்னை எப்பவுமே எப்படி பாக்குறேன், ஆண்டவர் என்னை விட்டு விலகி போவார். அதனாலதான் சண்டே சர்வீஸ்க்கு முன்னாடி நான் வந்து சண்டே இந்த யூத் ஃபெலோஷிப் லீட் பண்றதுனால சாட்டர்டே வந்து ஒரு பிரேயர் வச்சு எல்லாம் நாங்கெல்லாம் சேர்ந்து, ஆண்டவரே, அப்பதான் இந்த பாட்டுலாம் நாங்க பாடுவோம். Restore unto me the joy of thy salvation and renew your right spirit. அந்த பார்த்தோம்ல, சங்கீதம் 51 அண்ணெல்லாம் பாட்டாலாம் பாடிட்டு இருப்போம் நாங்க உட்காந்து. Create in me a clean heart. என்னன்னா அடுத்த நாள் சண்டே வந்து யூத் ஃபெலோஷிப் லீட் பண்ணணும்னா நான் வர்ஷிப் லீட் பண்ணணும், சில நேரம் மெசேஜ் கொடுக்கணும். ஸோ எப்படியாவது கதறி கெஞ்சி கூத்தாடி சனிக்கிழமை நைட்டு 7 மணிக்கு முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே தயவுசெய்து ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே, நாளைக்கு சண்டே வர்ஷிப் லீட் பண்ணணும், மானத்தை வாங்கிறாதீங்க ஆண்டவரே, கொஞ்சம் நல்லா சுத்திகரிச்சு என்ன பண்ணுங்க, என் மானத்தை காப்பாத்திருங்க ஆண்டவரே. புரியுதுங்களா? இப்படிதான் வந்து வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். நிறைய பேர் இன்னும் இப்படிதான் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. அதான் உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? ஏன்னா கண்டம்னேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம்.
Condemnation will always separate you from God. It will always say that God is not near you. God has left you. God has forsaken you. Now you need to plead with God. நீங்க இப்ப கெஞ்சி கூத்தாடி கதறி மன்றாடி ஆண்டவர் என்ன பண்ணும்? உள்ள கொண்டு வரணும். கண்ணீர் விடணும், அழணும், உபவாசம் பண்ணணும். இதெல்லாம் எதுல கொண்டு வந்திருக்காங்க? கண்டம்னேஷன் தான். கண்டம்னேஷன் வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணுங்க. நான் வந்து போன வாரம் வந்து ஒருத்தங்களை மீட் பண்ணேன். சரிங்களா? அது ஒரு இன்சிடென்ட். அது என்ன இன்சிடென்ட்னா, அவங்க பையன் பைக் ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க யாரோ ஒருத்தவங்க உள்ள வந்துட்டாங்க, அவங்க பையன் இடிச்சிட்டான். பிலீவர், நல்ல பிலீவர் ஃபேமிலி, நல்ல பிலீவர் ஃபேமிலி. அவங்க பையன் வந்து தெரியாம ஒரு ஆக்சிடென்ட், அவன் மேல தப்பு இல்லை, அவங்க தெரியாம உள்ள வந்துட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். ஸோ பார்க்கறதுக்காக போயிருந்த போது அவங்க என்னை பார்த்துட்டு, பிரதர் ஜோம் பண்ணிக்கோங்க பிரதர், என் பையன் மேல எதுவும் கேஸ்லாம் போட்டுறக்கூடாது பிரதர், என் பையன் வந்து தப்பு பண்ணல பிரதர். நான் சொன்னேன், பாருங்கம்மா, உங்க பையன் தப்பு பண்ணல, அது ஆண்டவருக்கும் தெரியும், சட்டத்துக்கும் அது தெரியும், உங்க பையன் மேல எதுவும் கேஸ்லாம் வராது. நீங்க ஜோம் பண்ணுங்க, தேவனுடைய தயவு உங்க பையன் மேல இருக்கு, தேவனுடைய கிருபை உங்க பையன் மேல இருக்கு, தேவனுடைய கிருபைனால தயவுனால நிச்சயமா உங்க பையனுக்கு ஃபேவரபிளா தான் நடக்கும் எல்லாம், நீங்க பயப்படாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்கோம், ஆமா பிரதர் கண்டிப்பா ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட போறல. அதுக்கு அவங்க சூப்பரா பதில் சொன்னாங்க. அதுலதான் நான் கண்டுபிடிச்சேன் அவங்க எப்படி வந்து பிசாசு வந்து அவங்களை கண்டம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரதர் நான் ஒவ்வொரு நாளும் என் பையனுக்காக நான் ஜோம் பண்றேன் பிரதர், அதனாலதான் என் பையனுக்கு எதுவுமே ஆகல, ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் தான் உங்க பையனுக்கு எதுவும் ஆகல, மெராக்குலஸ்லி நத்திங் ஹேப்பன். ஒரு சின்ன அடி கூட படல, கர்த்தர் அவனை காப்பாத்தினார். ஆனா அந்த எதிர்பார்ட்டிக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு. சரிங்களா? அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் டெய்லி என் பையனுக்காக ஜோம் பண்ற பிரதர், அதனால என் பையன் வந்து காப்பாற்றப்பட்டான், ஆனா நான் மத்தவங்களுக்கு ஜோம் பண்ணாம போயிட்டேன் பிரதர், அதனாலதான் அவங்களுக்கு இப்படி என் பையன் கேஸ் உள்ள வந்துட்டான். பாத்தீங்களா எப்படி கண்டம்னேஷன் வேலை செய்யுதுன்ட்டு. அது வந்து பிசாசு அப்போ வந்து என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, ஏய் நீ மத்தவனுக்கு ஜோம் பண்ணல, செல்ஃபிஷா உன் பையனுக்கு மட்டும் தானே ஜோம் பண்ண, அதான் பாரு உன் பையன் போய் இடிச்சு உன் பையன் தப்பிச்சிட்டான், ஆனா எதிராளிக்கு அடிபட்டுச்சு, எதிராளி அடிபட்டதுனால கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்து நிக்கிற பாருங்க, எப்படி ஒர்க் பண்றான் பாருங்க பிசாசு. மத்தவங்களுக்கு நீ ஜோம் பண்ணல. நாளாச்சு வளர்ந்து வர காலத்துல இப்படியே சொல்லுவாங்க, முதல்ல நீ மத்தவங்களுக்கு தான் ஜோம் பண்ணணும், கடைசியில தான் நீ உனக்கு ஜோம் பண்ணணும். எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நீ உலகத்துக்கு ஜோம் பண்ணணும். என்ன சிஸ்டர்? இன்டர்செசரி பிரேயர்ல எல்லாம் இதேதான். இன்னுமே ஒருத்தரும் பிரேயர் பண்ணும்போதும் அந்த சுத்திகரிப்புக்காக அவங்க எடுக்கிற டைம்ல எனக்கு பயங்கர அதுலயே ஒன்னஸே போயிடும். ஒருத்தரும் எங்க பாவங்களை கழுவும். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பிகினிங்லயே நம்ம வந்து சொல்லிட்டு அடுத்தடுத்து ஆவியானவர் சொல்ற மாதிரி கேட்டுட்டு பிரேயர் பண்ணிட்டு போனோம்னா, ஒவ்வொருத்தரும் பிரேயர் பண்ணுவோம். சில சிஸ்டர்லாம் ஃப்ரம் டோஹா ஷி யூஸ் டு டூ த பிரைஸ் அண்ட் வர்ஷிப். எனக்குலாம் அப்பதான் எனக்கு ஆண்டவர் ஆண்டு ஏன் என் பொறுமையை சோதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களாம் பாடுவாங்க. அப்புறம் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கு அந்த என்னை சுத்திக்கிறீங்க, என் பாவத்தை சுத்திக்கிறீங்க, அதே தான் இருக்கும். சொல்லப்பட்ட பாயிண்ட விட்டுருவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நிறைய ஓடும். ஆக்சுவலா நானும் அப்படியே இருந்திருந்தேன்னா இந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணேன்னா என்னுடைய எதுவுமே கூட இந்த கொஸ்டின்ஸோட அப்படியே போயிருப்போம். ஒரு இரிட்டேஷனோட இருந்திருப்பேன். அப்புறம் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்பேன். காட் எனக்கு ஒன்னஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, ஐம் ரியலி சாரி சுவாமி, நவ் கிவ் மீ த ஹார்ட் டு ப்ரே ஃபார் வாட் ஐம் சப்போஸ் டு ப்ரே ஃபார். ஏன்னா ரொம்ப அழுவேன். ஆனா முந்திலாம் என்னால unable to cope up with I mean கூட இருக்கிற பிலீவர்ஸோட சிஸ்டர்ஸோட என்னால கோஆப்ரேட் பண்ண முடியல. எப்பயுமே இந்த கில்ட்டி always this is actually it's a deep subject. I feel like crying actually. I mean yeah, God is speaking to us. Thank you Lord. Again and again keep on hearing this and it really revives our spirit and I mean feeling again that we are out of condemnation. There is no condemnation. Amen. Amen. It's very powerful. You are under no condemnation, sister. Amen. Yeah, this is very powerful message. It's really deep. Thank you. Yes. Amen. Praise God. Glory to God. So என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க நம்ம கிட்ட, அடுத்தவனுக்கு நீ ஜோம் பண்ணணும், முதல்ல உனக்கு நீ கடைசி 2 நிமிஷம் தான் பண்ணணும், தேசத்துக்காக முதல்ல ஜோம் பண்ணியா, உலகத்துக்காக முதல்ல ஜோம் பண்ணியா, அதுக்கு ஜோம் பண்ணியா, இப்படி சொல்லியே கண்டம் பண்ணிட்டானுங்க. கேட்டிருக்கீங்களா? நான்லாம் யோசிப்பேன், நான் இப்படியே யோசிப்பேன். நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஆளுங்க. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப தியாலஜிலாம் பேசினா நமக்கெல்லாம் செட் ஆகாது. நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஆளு. ஆனா ப்ராக்டிக்கலா இருக்கிறனால தான் இன்னைக்கும் நான் நல்லா சந்தோஷமா இருக்கிறேன். ப்ராக்டிக்கல்லாம் நான் எப்படி சொல்றேன்னா, ஐ எம் a practical Christian. Jesus was a very practical man, தெரியுமா? He was not a very theological man. ரொம்ப ப்ராக்டிக்கல். எல்லாம் வந்திருக்கிறான், எப்பா சாப்பாடு கொடுப்பா, ப்ராக்டிக்கல்ங்க அவரு. எங்க வீட்டுல 10 பேர் வரான், காப்பி தர மாட்டீங்களா, சாப்பாடு போட மாட்டீங்களா? அப்படி சாப்பாடு இல்லைன்னா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? என்னங்க அப்படியே விட்டுருவீங்களா? இல்லைங்க சாப்பாடு இல்லை, அப்படியே அனுப்பி உங்க வீட்டுல ஜப கூட்டம் நடத்துறீங்க,
வீட்டுல ஸ்ப்ரேயர் மீட்டிங் நடத்துறீங்க, 10 பேர் வராங்க, 10 பேருக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா மாட்டீங்களாங்க? கொடுத்து தானே அனுப்புவீங்க. அதுதான் இயேசு பண்ண. ரொம்ப பிராக்டிக்கலா இருந்தாருங்க இயேசு. அவரு வரான், எல்லாம் வரான், சரி ரைட்டு, எல்லாம் மீட்டிங் அட்டன் டயர்டா இருக்கிறான், சாப்பாடு குடியான்றாரு. சாப்பாடு இல்லைன்றானுங்க. சரி இல்லையா பரவாயில்ல, நான் ஜோம் பண்ணி சாப்பாடு வர வைக்கிறேன்ட்டாரு. முடிச்சிட்டாரு. கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, வைன் காலியா போயிடுச்சு. அம்மா வந்து சொல்றாங்க, தம்பி வைன் இல்லப்பா, கொஞ்சம் வைன் பண்ணி ஏதாவது பண்ணி வைனை கொண்டு வாப்பா, கல்யாணமே அப்புறம் ரொம்ப கெட்ட போயிடாரும், பொண்ணு வீட்டு மேல ஏதாவது தப்பா சொல்லிடுவாங்க, இவங்க சரியா வந்து வைனை கூட அரேஞ்ச் பண்ணாம போயிட்டாங்க, என்ன பொண்ணு வீடுன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னு உடனே என்ன பண்றாரு, வா 6 ஜாடி தண்ணி வைனை கொண்டு வா உள்ள. இவரை போல ஒரு பிராக்டிக்கலான ஆளு கிடையவே கிடையாதுங்க. இப்படிப்பட்ட ஒரு பிராக்டிக்கல் காடு தான் நம்ம காடு. எத்தனை பேருக்கு புரியுது? இவரை போட்டு நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம். we are only complicating using all these religious theologies. இந்த எல்லாம் மதம்லாம் உள்ள வந்து என்ன பண்ணிடுச்சு, போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிடுச்சு எல்லாத்தையும். அதனாலதான் எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் மெயினா வந்து எனக்கு இன்னும் நான் வந்து கிறிஸ்டியனா இருக்கேன் அப்படின்ற ஒரே காரணம், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட். ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டேன், இது இங்க ஒண்ணுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது ஆண்டவரே, எதுவுமே உங்களை பிரியமும் படுத்த முடியல, எதுவும் பண்ண முடியல, எப்ப பார்த்தாலும் வந்து எனக்கு டவுட்லயே வாழ்றேன், கண்டம்னேஷன்லயே வாழ்றேன், பாவத்தை மேற்கொள்ள முடியல, வியாதியை மேற்கொள்ள முடியல, பிரச்சனையை மேற்கொள்ள முடியலன்னு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் போயிட்டேன். அப்போதான் எனக்கு இந்த காஸ்பல் உள்ள வருது. உள்ள வந்து எனக்கு ஆண்டவர் என் கண்ணை திறக்கிறார். Therefore there is no condemnation to those who are in Christ Jesus. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குங்க இதை கேட்கறதுக்கு? நான்லாம் 2010 இந்த சத்தியம் நான் கேட்கும் போது எனக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். ஆண்டவரே நீங்க இவ்வளவு நல்லவரா, இத்தனை வருஷம் என்னை ஏமாத்திட்டாங்களே, எவ்வளவு ப்ரேயர் மீட்டிங் போனேன், எவ்வளவு சர்ச்சை அட்டன் பண்ணேன், எவ்வளவு மெசேஜ் கேட்டேன், ஒரு பயலும் இதை சொல்லலையே ஆண்டவரே, எல்லா பயலும் முட்டியை போடு, ஃபாஸ்டிங்கை போடு, அதை போடு, இப்படியே சொல்லி ஏமாத்திட்டாங்களா ஆண்டவரே. உங்களை போல நல்லவர் யாரும் இல்லைன்னு நான் இப்பதானே ஆண்டவர் கண்டுபிடிக்கிறேன். ஆனா தேங்க் காட், அட்லீஸ்ட் என்னோட லேட் 20s நான் கண்டுபிடிச்சேன். ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் தட். ஏன்னா என் பிள்ளைங்களை வந்து இப்ப நான் வளர்க்க முடியுதுல்ல, இந்த சத்தியத்தை என் பிள்ளைங்களை வளர்க்க முடியுது. கத்தர் நல்லவர்ன்ற சத்தியத்துல வளர்க்க முடியுது. கத்தர் வந்து யாரையும் வெறுக்க மாட்டார்ன்ற சத்தியத்துல வளர்க்க முடியுது என்னால. கரெக்டா இல்லையாங்க? அதான் பவுல் சொல்றாரு, எப்பா ஐ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். நீ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க, நீ நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிற, உன் இருதயம் நல்லா இருக்குது, ஆனாலும் உன்னுடைய கார்னல் மைண்டு, மாம்சிகமான சிந்தை, அந்த ஃபிளஷின் இங்க வருது பாத்தீங்களா? ஃபிளஷின் ஒன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் யுவர் பாடி, இட் இஸ் டாக்கிங் அபவுட் த கார்னல் மைண்ட். கார்னல் மைண்ட்னா ஆவிக்கு இணங்காத சிந்தை, மைண்ட் which is not subdued to the things of God, the mind which is not controlled by the things of God, அதுக்கு இணங்காத ஒரு சிந்தை. அது வந்து என்ன பண்ணுது, இன்னொரு சைடு போராடிட்டு இருக்கு. அப்போ பாருங்க, நம்மள மாதிரியே தான் ஜோம் பண்ணிருக்கான் பாருங்க. 24வது வசனம், 7:24 பவுல் எப்படி ஜோம், ஓ wretched man that I am, who will deliver me from this body of death. படிங்க சிஸ்டர். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? NLT இன்னும் அழகா இருக்கு, ஓ மிசரபிள் மேன். நம்ம பண்ற மாதிரி தாங்க அப்பயும் ஜோம் பண்ணிருக்காங்க. என்னெல்லாம் எப்படி ரசிக்க முடியும் ஆண்டவரே, நீங்க என்னெல்லாம் எப்படி ஆண்டவரே, என்னால இவ்வளவு மோசமா இருக்கேன்னு ஆண்டவரே, எனக்கெல்லாம் இதுவே இல்லையா ஆண்டவரே, என்ன போல ஒரு மோசமான ஆளே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு அன்னைக்கே பவுல் ஜோம் பண்ணிருக்காரு. யார் என்ன காப்பாத்துவா இதுல இருந்துட்டு சொல்லிட்டு டக்குன்னு அடுத்ததுல வந்துட்டார் பாருங்க. அடுத்த வருஷம் 25, ஐ தேங்க் காட் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் லார்ட். படிங்க சிஸ்டர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். சோ இந்த கண்டம்னேஷன் ஏன் வருது, அதுதான் நம்ம போன வாரமும் பார்க்கறோம். why this condemnation is happening? ஏன் கண்டம்னேஷன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எங்க கண்டம்னேஷன் வந்துச்சுன்னா, ஆதாமும் ஏவாளும் வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை போய் புசிக்கிறாங்க. கரெக்டா? பிசாசு வந்து என்ன சொல்றான், ஆண்டவர் உன்னை ரியலாவே உன்னை ஆண்டவர் நேசிக்கிறாருன்னா உன்னை ஏன்பா இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு பொய்யை சொல்றான். பொய்யை சொல்லி நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிய வைக்கிறான். நன்மை தீமை அறியத்தக்க கனி அப்படின்னா என்னதுன்னா, இட் இஸ் டாக்கிங் அபவுட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னா இதை செய் இதை செய்யாது, அதான் நன்மை தீமை அறியத்தக்க கனி. இன்னைக்கு எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை செஞ்சா ஆண்டவர் என்னை பிரியப்படுத்துவார், ஆண்டவரை நான் பிரியப்படுத்துவேன், இப்படிதான் போறாங்க. இதை செஞ்சா ஆண்டவர் என்னை 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா ஆண்டவர் பிரியமா இருப்பார், 2 மணி நேரம் நான் பைபிள் படிச்சா ஆண்டவர் பிரியமா, இப்படியே தான் போறாங்க. அவங்களுடைய அப்ரோச் டு காடே வந்து இப்படிதான் இருக்கு. கரெக்டா இல்லையாங்க? இப்படிதான் போறோம்ல, 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணணும், 2 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணணும்,
ஸோ 2 மணி நேரம் ஜோம் பண்ணோம்னா மனசு எப்படி இருக்கு? இப்போ ஆண்டவர் வந்து எனக்கு 2 ஸ்டார் போடுவாரு. இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து கரெக்ஷன் போட்டுட்டு ஸ்டார் போடுவாங்க பாத்தீங்களா, 2 ஸ்டார் போடுவாரு. 3 மணி நேரம் ஜோம் பண்ணா 3 ஸ்டார் போடுவாரு. 5 மணி நேரம் சொன்னா 5 ஸ்டார் போடுவாரு. எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? சோ எவ்வளவு நேரம் நான் ஜோம் பண்றேனோ அதுக்கேத்த மாதிரி ஆண்டவர் அவ்வளவு எம்எல் எப்படி இருப்பாரு? பிரியமா இருப்பார். இப்படியேதான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இதுதான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். சோ இந்த நியாயப்பிரமாணம் வந்து இப்படிதான். நியாயப்பிரமாணம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நீ ஒரு காரியத்தை செஞ்சா நீ நீதிமான, ஆண்டவர் கண்ணில் நீதிமானா இருப்ப, ஆண்டவர் கண்ணில் பிரியமா இருப்ப. அந்த காரியத்துல நீ ஃபெயில் ஆனா ஆண்டவர் கண்ணில் நீ எப்படி இருப்ப? பாவியா தெரிவ. ஆண்டவர் ஒண்ணு நேசிக்க மாட்டார். சோ டூஸ் அண்ட் டோன்ஸ்குள்ளே போயிடும். சோ டூஸ் அண்ட் டோன்ஸ்குள்ள நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா எப்பவுமே நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருப்பீங்க? கண்டம்னேஷன்ல தான் வாழ்வீங்க. புரியுதுங்களா இல்லையா? டூஸ் அண்ட் டோன்ஸ்குள்ள போனீங்கன்னா கிறிஸ்டியன் லைஃப் வில் பிகம் அ வெரி மிசரபிள் லைஃப். கண்டம்ட் லைஃப்குள்ள போயிருவீங்க நீங்க. எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? அதான் பவுல் வந்து இங்க எழுதுறாரு பாருங்க. 3வது வசனம் வாங்க. அந்த 1-2 நம்ம போன வாரமே நிறைய பார்த்துட்டோம். அந்த மெசேஜ் பார்க்கலன்னா நீங்க பாருங்க. ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு போன டியூஸ்டே பேசியிருப்பேன். அது என் யூடியூப் சேனல்ல இருக்கு, அதை நீங்க போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் செகண்ட் வருஷம் நான் டீட்டெயிலா அதுல டீல் பண்ணிட்டேன். இப்ப 3rd வருஷம் வாங்க, அதான் ரொம்ப முக்கியம். 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஓகே, இந்த வசனத்தை அப்படியே ஒரு ஃப்ரேம்ல வைங்க. ஏன்னா இந்த வசனத்தை தான் டீல் பண்ண போறோம். இந்த வசனம் புரிஞ்சாதான் எல்லாம் புரியும். சரிங்களா? இந்த வசனத்தை ஒரு ஃப்ரேம்ல வைங்க. ஓகே, என்ன போட்டிருக்கு பாருங்களேன். அந்தபடியானால் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்து நியாயப்பிரமாணம், இது ரொம்ப முக்கியமான இந்த ஸ்டேட்மெண்ட் வசனம். இந்த வசனம் வந்து நிறைய பேருக்கு புரியாது, கஷ்டமான வசனம். நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படிக்கு. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. The law could not do it. இங்கிலீஷ்ல எப்படி வருதா? For what the law could not do it. So நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது என்னது? அதான் what is Paul meaning by here? நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது, what the law could not do அப்படின்னா, நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை நீதிமானாக மாற்ற முடியாது. ஃபர்ஸ்ட் திங் நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை என்னதான் மாத்தாது? நீதிமானா மாத்தாது. நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை பரிசுத்தமா மாத்தாது. law cannot sanctify a man. புரியுதுங்களா? நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை குற்றத்திலிருந்து, அதாவது குற்ற மனசாட்சிவாங்களே, கில்ட், அதுல இருந்து விடுதலையாக்காது. நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்காது. எத்தனை பேர் புரியுது? சரி, இது செய்யறோம், இது செய்யாத. நியாயப்பிரமாணம்னாலே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான். பழைய பாட்டுல வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா? நியாயப்பிரமாணம் வந்து என்னது? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதை செய்யாத. சரிங்களா? சோ நியாயப்பிரமாணத்தை வந்து ஒருத்தன் வந்து செய்யறதுனால அவன் என்ன ஆயிட போறது இல்ல, நீதிமானா மாற முடியாது. ஏன்னா யாக்கோபுல வந்து தெளிவா போட்டிருக்கு, எல்லாவற்றிலும் சேர்ந்து ஒரு கட்டளையில நீ என்ன ஆன, ஃபெயில் ஆனாலும் நீ ஃபெயிலு தான் எழுதியிருக்காரு, யாக்கோபு எழுதிருக்காரு. சோ 100% நியாயப்பிரமாணத்தை கீழ்படிஞ்சவங்க யாரா இருக்காங்களா? சொல்லுங்க. இயேசுவை தவிர யாரும் கிடையாது, யாருமே கிடையாது. அந்த இவன் வரான் பாத்தீங்களா, மார்க் 10 வரான், அந்த ரிச் யங்மேன், அந்த வாலிபன் வரான், வந்துட்டு சொல்றான், ஆண்டவரே நித்திய ஜீவனே நான் சுதந்திரிக்கணும்ன்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ நியாயப்பிரமாணத்தை கைக்கொள், கீப் த லா அப்படின்னு. அவன் சூப்பரா சொல்றான், ஆண்டவரே சின்ன வயசுல இருந்தே கை கொண்டுட்டு இருக்கேன்ட்டான். அவன் பயங்கர பெருமை உள்ள ஒரு மனுஷன். பெருமையே வந்து தேவன் எதிர்த்து நிக்கிறான்னு போட்டிருக்கு. காட் ரெசிஸ்ட் த ப்ரௌட்னு போட்டிருக்கு. அவன் பெருமையா சொல்றான் பாத்தீங்களா? அதெல்லாம் நாங்க சின்ன வயசுல இருந்தே பண்றோம் ஆண்டவரே. நாங்கெல்லாம் வந்து பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் பிரதர். எங்க தாத்தா தான் சர்ச்சே கட்டியிருக்காரு தெரியுமா? அந்த சர்ச்சில் அந்த இது பாத்திருக்கீங்களா, அந்த கல்வெட்டு பாத்திருக்கீங்களா? எங்க தாத்தா பேர் தான் அது. சர்ச்சில் நாங்க கட்டியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரோல தான் நாங்கெல்லாம் உட்காருவோம். ஃபர்ஸ்ட் ரோல யாரையும் உட்கார விட மாட்டோம். நான் சில சபைக்கெல்லாம் இப்போ போயிருக்கேன், அந்த ரோல் அவங்க தான் உட்காருவாங்க, வேற யாரும் உட்கார மாட்டாங்க. நீங்க சப்போஸ் அங்க போய் உட்காந்துட்டீங்கன்னா அவங்க பக்கத்துல நின்று இப்படி பார்ப்பாங்க உங்களை. அந்த பார்வையிலே நீங்க எஞ்சி ஓடிடுவீங்க. அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்ற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாங்க அவங்க.
இதுதான் நியாயப்பிரமாணம் பண்ணும். நான் தான் தெரியுமா, மத்தவனெல்லாம் கீழே பார்க்கும். நீ எல்லாம் வேஸ்ட், நீ எல்லாம் ஒழுக்கம் கிடையாது அப்படின்னு பார்க்கும். இதுதான் நியாயப்பிரமாணத்துல வாழ்றவங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் வாழ்ந்துட்டு இருப்போம். செல்ஃப் ரைச்சஸ் மோட்லயே வாழ்ந்துட்டு இருப்போம். நான் தான் பாத்தியா, நான் தான் பெரிய ஆளு பாத்தியா, நான் ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருக்கேன், நான் தான் இந்த சர்ச்சையை கட்டினேன், நான் தான் இவ்வளவு பண்ணேன், நான் தான் அதை பண்ணேன், நான் தான் இதை பண்ணேன், என் குடும்பம் தான் இதை பண்ணிச்சு. அப்பனா எதுல வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம் அந்த மனுஷன். நியாயப்பிரமாணம் அவன் எல்லாரும் எப்படி பார்ப்பான்? கீழே வந்து லோவா தான் பார்ப்பான். அந்த நியாயப்பிரமாணம் அவனுக்கு எதை கொண்டு வராது? அது நீதியை கொண்டு வராது. அந்த நியாயப்பிரமாணம் அவனை பரிசுத்தமாக்காது. ஏன்னா எப்ப நான் தான் நீங்க யோசிக்கிறீங்களோ அப்பவே நீங்க வந்து பெருமை வந்துருச்சு. பெருமை வந்துருச்சுனாலே வேதத்துல தெளிவா போட்டிருக்கு, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். காட் ரெசிஸ்ட் த ப்ரௌட். சோ அந்த மார்க் 10 வரான் பாத்தீங்களா, அந்த யங்மேன் வந்துட்டு இதையெல்லாம் சின்ன வயசுல இருந்தே பண்றேன். ஹலோ, எப்பதுல இருந்து பண்றாரு? அவரு பால் குடிச்சிட்டு இருக்கும் போதே பண்ணிருக்காரு போல. அவர் நியாயப்பிரமாணத்தை காப்பாத்திருக்காரு. அந்த அளவுக்கு பெரிய ஆள் போல அவரு. சின்ன வயசுல இருந்தே நான் என்ன பண்ணிட்டேன், ஃபாலோ பண்றேன். பாருங்க, யாக்கோபு 4:6, அதான் யாக்கோபு எழுதுறார், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். யாருக்கு அளிக்கிறார்? ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கின்றார். அதிகமான கிருபையை யாருக்கு இங்க அளிப்பார் அவரு? நியாயப்பிரமாணத்துல போய் நின்னோம்னா வராது, கிருபையா கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க, நியாயப்பிரமாணத்தின்படி வாழ நினைச்சீங்கன்னா you will not live under the grace of God. Grace is only for people who are living apart from the law. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவனை சார்ந்து வாழ்றவங்களுக்கு தான் கிரேஸே. புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஆமேன். சோ எங்க விட்டனா? சோ அவன் வந்து சொல்றான், ஆண்டவரே நான் வந்து சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ பண்ணேன். அதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு சூப்பரா பதில் சொல்லுவார். அவனுக்கு என்ன சொல்லுவார்னா, இயேசு அவனை அன்பு கூர்ந்து, ஆனா உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு, உனக்கு உள்ளது எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வா அப்படின்னு என்ன பண்ணுவான்? அப்படியே திரும்பி போயிடுவான். பெரிய மன கஷ்டத்தோட திரும்பி போயிடுவான். ஏன்னா என்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே பாருங்க நேத்து ஃபுல்லா முட்டியிலே நின்று ஜோம் பண்ணிருக்கேன், அதனால நீங்க எனக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அடுத்தது ஒண்ணு சொல்றாரு, தம்பி இப்போ இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன், அதையும் செய்யணும் அப்படின்னு. அதனால தான் நான் எப்பவுமே எல்லாத்தையும் சொல்லுவேன், தயவுசெய்து ஆண்டவர்கிட்ட வந்து நான் என்ன நீங்க என்ன செஞ்சீங்கன்றதோ தயவுசெய்து போயிடாதீங்க. ஒரு பிள்ளை மாதிரி போய் அவர் மடியில விழுந்துருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? ஆண்டவர்கிட்ட போகும்போது எப்படி போகணும்? உங்க பிள்ளை உங்ககிட்ட வரும் பாத்தீங்களா? உங்க பிள்ளை உங்ககிட்ட வரும்போது எப்படி வரும்? நீங்க வேலையில இருந்து வீட்டுக்கு வரீங்க, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வந்தோன்னா உங்க பிள்ளை வந்துட்டு ஓடி வந்துட்டு நின்று ஒரு லிஸ்ட் சொல்லுது, கடை அப்பா காலையில நான் இது பண்ண, மதியானம் இது பண்ண, அது பண்ண, இது பண்ண, இதெல்லாம் பண்ண, அதனால நீங்க என்னை தூக்கணும் அப்பா அப்படின்னு சொல்லுமா உங்க பிள்ளை உங்ககிட்ட வந்து? அப்படியே சொல்லுங்க உங்க பிள்ளை? சொல்லுங்க. ஒரு லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு கொடுத்துட்டு, இதெல்லாம் பண்ணிருக்கேன்ப்பா தகப்பனே, பரமண்டலத்தில் இருக்க எங்களுக்கு தகப்பனே, வேலையில இருந்து வந்த தகப்பனே, எங்களுக்காக வேலை செய்கிற தகப்பனே, காலையிலிருந்து நான் இதெல்லாம் செய்தேன் தகப்பனே, அதெல்லாம் நீங்கள் எனக்கு இதை செய்ய வேண்டும் தகப்பனே அப்படின்னு பேசுமா உங்க பிள்ளை வந்து உங்ககிட்ட? அப்படி பேசுறா நீங்களே 2 அறை விட்டுருக்கீங்க. ஏன்டா உனக்கு பத்தியத்தை பிடிச்சிச்சாடா, யார் மெசேஜரா கேட்டு வந்த? வராது. நேரா ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கோங்கள. நீங்களும் அதை தான் விரும்புறீங்க. ஹல்லேலூயா. நீங்களும் அதை தான் விரும்புறீங்க. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்துதான் உங்க பிள்ளை உங்களை கட்டி பிடிக்கணும் நீங்க கேட்கவே இல்லை பாருங்க. நீங்க you are also desiring that your child should come to you as he is. எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே அவங்க கிட்ட வரணும். அதுதான் நீங்களும் விரும்புறீங்க. புரியுதுங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ நியாயப்பிரமாணம் என்ன பண்ணாதவங்கள நீதிமானம் மாத்தாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் will never make you righteous. நீதிமானம் மாத்தாது. அடுத்தது, நியாயப்பிரமாணம் உங்களை பரிசுத்தமாக்காது. do's and don'ts will not sanctify you. நியாயப்பிரமாணம் உங்களை குற்றத்திலிருந்து விடுதலையாக்காது, குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலையாக்காது. do's and don'ts will not set you free from guilt. அடுத்தது, நியாயப்பிரமாணம் உங்களை பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்காது. do's and don'ts will not set you free from the power of sin. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயே பதில் இருக்கு பாருங்க. வாங்க திரும்ப வாங்க, ரோமர் 8:3 படிங்க சிஸ்டர். அதெப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை மாம்சத்தினாலே பாருங்க, மாம்சத்தினாலே
பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. இங்கிலீஷ்ல for what the law could not do that it was weak through the flesh. நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணம் தப்பு கிடையாது. ஏன்னா இயேசுவே சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை நான் வந்து என்ன ஒழிக்க வரல, நியாயப்பிரமாணத்தை ஃபுல்ஃபில் பண்ண வந்து இயேசுவே சொன்னார். பவுல் என்ன சொல்றாருன்னா, the law is holy, நியாயப்பிரமாணம் தப்பு இல்ல. ஆனா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு உங்க மாம்சத்துக்கு என்ன கிடையாது, என்ன கிடையாதுங்க, பலம் கிடையாது. இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் புரிஞ்சுப்பீங்க நீங்க. Your flesh does not have the capacity to fulfill the entire law. இத புரிய வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வெயிட் பண்ணார். மனுஷனுக்கு இது புரியணும். மனுஷன் மரம் மண்டைக்கு இது ஏறல, அதனாலதான் வெயிட் பண்றாரு ஆண்டவர். கலாத்தியர்லாம் இது அழகா எழுதியிருக்காரு. நியாயப்பிரமாணம் ஒரு பீரியடுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. கலாத்தியர் 4வது அதிகாரம் நினைக்கிறேன். இட் வாஸ் given for a period of time. இயேசு வர வரைக்கும் தான் நியாயப்பிரமாணம். மோசே காலத்துல இருந்து இயேசு வர வரைக்கும் தான் நியாயப்பிரமாணம். எப்படி எழுதுனா, நியாயப்பிரமாணம் ஒரு உபாதி. அந்த வசனம் வாங்க, கலாத்தியர்ல அதை படிச்சிருவோம். அது அப்புறம் நான் இன்னும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். கலேஷியன்ஸ் எடுத்துக்கோங்க. கலேஷியன்ஸ் 3ல வந்து 3:24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியா இருந்தது. கிறிஸ்துவினிடத்துல வழி நடத்துகிற உபாத்தி. அதாவது உபாத்தின்ற வார்த்தை கஷ்டமான வார்த்தை, டியூட்டர்னு வச்சுக்கோங்க, டீச்சர்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? நியாயப்பிரமாணம் ஒரு டியூட்டர். டியூட்டர்னா என்னதுங்க? டியூட்டர்னா ரொம்ப ஈஸியா போற டியூஷன் டீச்சர். எதுக்கு யாருக்கு டியூஷன் டீச்சர் வைப்பாங்க? யார் டியூஷன் போவாங்க? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளையா? யார் டியூஷன் போவா? பாவம், படிப்பு கொஞ்சம் கஷ்டப்படுற புள்ள டியூஷனுக்கு போவோம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற புள்ள டியூஷன் போகுமா? டியூஷன் போவாது. ஸோ கொஞ்சம் வீக்கா இருக்கிற புள்ள டியூஷன் போவோம். ஸோ மனுஷன் வந்து வீக்கா இருக்கிறான்னு சொல்லிதான் அந்த வீக்னஸ்ல அவனை சஸ்டெயின் பண்றதுக்கு தான் ஆண்டவர் எதை கொடுத்தாரு? நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு. இதை தெளிவா போட்டு எழுதுறாரு பவுல். It is a tutor that will lead you to Christ because justification is by faith. தெளிவா போட்டுருக்கு பாருங்க கலாத்தியர்ல. நாம் விசுவாசத்தினாலதான் நீதிமானாக்கப்படுகிறோம். நம்மை கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்துறதுக்கு தான் எது கொடுக்கப்பட்டுச்சு? To lead you to Christ. The law was our guardian until Christ came. So நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, பாவம் நம்மளை மேற்கொள்ளாதபடி நம்மளை என்ன பண்ணும்? ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் நான் வந்து பேசியிருக்கேன் இந்த இங்கிலீஷ் மீட்டிங்ல. அதை கொஞ்சம் நிறைய பேசினேன், தமிழ்ல நான் ரொம்ப பேசல. ஏன் வந்து எகிப்துல இருந்து வெளியே வந்தோடனே மோசேன் மூலமாக ஆண்டவர் வந்து சீனாய் மலையில வந்து நியாயப்பிரமாணத்தை ஏன் கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுங்க வந்து வெளியே வரும்போது எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு ரொம்ப அன்சிவிலைஸ்டு, எப்படி சொல்றதுன்னா ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தானுங்க. ஏன்னா அடிமையா இருந்தானுங்க. பாத்தீங்களா, 400 வருஷம் அடிமைத்தனத்துல போனதுனால டோட்டலா வந்து மாரல் வேல்யூஸ், எத்திக்ஸ் எதுவுமே இல்லாம இருந்தானுங்க. நீங்க போய் வந்து நியாயப்பிரமாணத்தெல்லாம் படிச்சு பாருங்க, அந்த லெவிட்டிக்கல் லாஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப பயங்கரமா எழுதியிருப்பாரு. அந்த எப்படி எழுதியிருப்பாருன்னா, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு எழுதியிருப்பாரு. ஒரு இடத்துல எப்படி எழுதியிருக்கும்னா, போய் வந்து அனிமல்ஸோட மேட் பண்ணாதன்னு எழுதியிருக்கு. இருக்குது, இதெல்லாம் எழுதியிருக்கு, பைபிள்ல தான் இருக்குது. நான் வெளியில இருக்கதெல்லாம் ஒன்றும் பேசல. லெவிட்டிக்கல்ஸ் லாஸ்ல போய் பாத்தீங்கன்னா, மிருகத்தோட என்ன பண்ணாது, சேராதான் எழுதிருக்கு. என்னைக்காவது உங்க வீட்டுல வந்து நாய்க்குட்டி வளர்க்குறீங்க, உங்க பிள்ளைய கூப்பிட்டு அதை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொன்னீங்களா? என்னைக்காவது உங்க பையனை கூப்பிட்டுட்டு அந்த நாயெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காத, அது நம்ம வீட்டுல வளர்க்குற பெட்டு டாக் அப்படின்னீங்களா? யாரும் அப்படி சொன்னீங்களாங்க? கிடையாது. உங்க பிள்ளைக்கே தெரியும் நாயை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனா அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு கூட என்ன கிடையாது, ஒரு அறிவு இல்லாம. ஏன்னா டோட்டலி கரப்டட் ஃபார்ம்ல இருந்திருக்கானே அவனுக்கு. பயங்கரமா இருக்கும். லெவிட்டிக்கல் லாஸ்லாம் நான் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது நான் பயந்துட்டேன். ஆண்டவர், ஏன் ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் தெரியும் ஆண்டவரே. நாய் வந்து பெட் அனிமல் தெரியும் ஆண்டவரே. நாய் கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் ஆண்டவர். அப்பதான் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, எப்பா இது உனக்கு தெரியும், அன்னைக்கு இருந்த சொசைட்டில இது தெரியாது. சின் வந்து அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்கு, மனுஷனை பாதிச்சிருக்கு. இன்னைக்குமே பாருங்களேன், நிறைய பேருக்கு தெரியல. பாருங்களேன், போய் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான், பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குது, பையன் பொண்ணா மாறிடுறான், பொண்ணு பையனா மாறிடுறான். கரெக்டா இல்லையாங்க? ஆண்டவர் படைக்கும் பொழுது 2 ஜெண்டர் தான் சொல்லி படைச்சாரு, ஆணும் பெண்ணும். கரெக்டா? ஆனா மனுஷன் என்ன பண்றான், அதெல்லாம் கிடையாது, 2 ஜெண்டர்லாம் கிடையாது, நிறைய ஜெண்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் இஷ்டத்துக்கு ஜெண்டர் கொண்டு போயிட்டான். கடைசியில ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து அறிக்கை விட வேண்டியதா இருக்குது, தேர் ஆர் ஒன்லி 2 ஜெண்டர்ஸ் அப்படின்ட்டு. எந்த நிலைமை ஆயிடுச்சு பாத்தீங்களா நம்ம மனுஷனோட நிலைமை?
ஒரு பிரசிடென்ட் வந்து அவர் சொல்றாரு there are only 2 genders. நல்ல சமயம் அவரா சொல்றாரு, இதுக்கு முன்னாடி இருந்தவர் அதுவும் சொல்லல. புரியுதுங்களா? சோ கிறிஸ்து வர வரைக்கும் இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இஸ்ரேல் ஜனங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்து வர வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். சேவியர் உள்ள வர வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணும். இவனை விட்டுட்டோம், இவனுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கலன்னா தறிகெட்டு போயிடுவான் இஸ்ரேல் ஜனங்கள். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எகிப்தோட கலாச்சாரம் ஃபுல்லா எதுக்குள்ள போயிருச்சு? இஸ்ரேல் ஜனங்குள்ள போயிடுச்சு. இஷ்டத்துக்கு இருக்கான், பயங்கரமா இருக்கும். லெவிட்டிக்கல்லாம் போய் படிச்சு பாருங்க, பயங்கரமா இருக்கும். நீங்க நினைப்பீங்க இதெல்லாம் இது பாருங்களேன். இப்போ அதெல்லாம் ஏன் ஆண்டவர் சொன்னாருன்னா அந்த மாதிரி அவனுக்கு நடந்துகிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா இல்லையா? அந்த மாதிரி அவனுங்க வாழ்ந்து கொண்டிருந்தானுங்க. இப்படி லிட்டரலா போட்டிருக்கு, போய் படிச்சு பாருங்க. லெவிட்டிக்கல் லாஸ்லாம் பாதி பேர் லெவிட்டிக்கல்ஸ்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க, போய் படிச்சு பாருங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமா நிலைமையில அவனுங்க வாழ்ந்துகிட்டு இருந்தானுங்கன்ட்டு. சரிங்களா? சோ இட் வாஸ், அதனால தான் இங்க போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது பாருங்க, 3:24 போடுங்க. The law was a guardian protecting them till the savior should come. புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? சோ அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாது. ஏன்னா மாம்சம் பலவீனமா இருந்துச்சு. சோ மாம்சம் பலவீனமா இருக்குன்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டு சப்போஸ் நீ நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளல, நியாயப்பிரமாணத்தை மீறிட்டேன்னா அவனுக்கு அதை சரி பண்றதுக்கு என்ன கொடுத்தாரு? தகன பலிகளை கொடுத்தாரு, சின் ஆஃபரிங்ஸை கொடுத்தாரு. கரெக்டா இல்லையாங்க? புரியுதுங்களா உங்களுக்கு? லெவிட்டிகஸ்ல போய் பாத்தீங்கன்னா சின் ஆஃபரிங் வரும். பாவம் பண்ணிட்டான், ஏன்னா ஆண்டுக்கு தெரியும் இது அவனால ஃபுல்லா கடைபிடிக்க முடியாது. அதுக்கு அவனுக்கு என்ன கொடுத்துட்டாரு? உடனே நீ என்ன கொடு, போய் ஆஃபரிங் கொடுத்துரு. ஆஃபரிங் கொடுத்து ரத்தத்தினால என்ன பண்ணு, அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணிக்கோ. என்னங்க புரியுதுங்களா இல்லையாங்க உங்களுக்கு? யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ஆர் நாட்? பைபிள் காலேஜ்ல படிச்சது ஞாபகத்துல வந்து ஜஸ்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ. டேவிட் டைம்ல வந்து ஆண்டவர் சொல்லுவார்ல, அந்த அந்த அன்காட்லி அந்த கிங்டம் கம்ப்ளீட்டாவே எரேஸ் பண்ணிடணும், ஃபுல்லாவே நீ எல்லாரையும் கொன்றுன்னு சொல்லுவாரு, இன்க்ளூடிங் அந்த மிருகங்கள். அது ரீசன் என்னன்னா, தேவர் வர்ஷிப்பிங் செமிராமிஸ், அஸ்தரோத், அந்த காடை தான் அவங்க கும்பிட்டாங்க. அது என்னுடைய கல்ச்சர் என்னன்னா, தே ஹேவ் டு ஹேவ் இன்டிமசி வித் எவ்ரி ஒன், ஈவன் ஃபேமிலிலையும் தெர் இஸ் நோ டிவிஷன். ஃபாதர் வித் சைல்டு, யாரு கூடனாலும் அது வந்து அவங்களுக்கு டெம்பிள்ல இட் இஸ் அ கல்ச்சர், temple culture. So these people, they adopted that culture and they were doing it. They are Israelites. And அதனாலதான் எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி லாஸும் லெவிட்டிக்கல் லாஸ்ல இருக்குது. நீங்க வந்து உங்க குடும்பத்துல வந்து யார் கூட என்ன பண்ணக்கூடாது, உறவு வைக்க கூடாது. ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க உங்களுக்கு? இது யூ அண்டர்ஸ்டாண்டிங்? புரியுதுங்களா? இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த தலையில முக்காடு போடுறத பத்தி சொல்றேன். சரிங்களா? இது நான் எனக்கு என்னமோ டக்குன்னு தோணுச்சு, நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. முக்காடு போடுன்ற வசனம் எங்க இருக்குது? கொரிந்தியர்ல இருக்கா? எங்க இருக்குது? சரியான வசனம் அது. முக்காடு போடுன்னே வச்சு பாதி பேரை ஒரு வழியாகிட்டாங்க நம்ம ஊர்ல. அமெரிக்கால யாருமே முக்காடு போட மாட்டாங்க பிரீச்சர்ஸ் எல்லாம். வெள்ளக்காரங்களாம் முக்காடு போடாம பிரசங்கம் பண்றாங்க, ஆண்டவர் வல்லமே இறங்குறாரு மீட்டிங்ல. அது எப்படின்னு தெரியல. நம்ம ஊர்லதான் முக்காடு போட்டதான் இறங்குவான்றாங்க. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிறைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள். முக்காடு போடணும். சரிங்களா? இதை வச்சு நம்மளுக்கு எத்தனை பேர் நம்ம பாத்துருக்கீங்களா? முக்காடு போடணும். எங்க அம்மா எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. முக்காடு போடணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. போட்டு ஒரு வழியாகிடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? அதை முக்காடு போடணும், அது பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட் வெர்சஸ்லாம் நான் இன்னொரு நாள் தனியா விட எடுக்கலான்னு இருக்கேன். இது ஒரு இதுக்காக சொல்லிடுறேன் முக்காடை பத்தி. இது வந்து கொரிந்து சபைக்கு எழுதப்பட்டுச்சு. ஏன் முக்காடு போடணும்? என்ன எழுதியிருக்கு? ஃபார் இஃப் a woman is not covered, let her be shorn, but if it is shameful for a woman to be shorn or shaved. ஏன் முக்காடு போட சொன்னாங்க அப்படின்னா, கொரிந்து சபை, அதுதான் இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாம் புரிஞ்சுக்கணும். பைபிள் இஸ் நாட் ரிட்டன் டு யூ, பைபிள் இஸ் ரிட்டன் ஃபார் யூ. எத்தனை பேர் புரியுது? தமிழ்ல எப்படி சொல்லலாம்? பைபிள் இட் இஸ் நாட் ரிட்டன் டு யூ. வேதம் டைரக்டா உங்களுக்கு எழுதப்படல. டைரக்டான என்ன அர்த்தங்க? இப்ப கொரிந்து நிருபம் வந்து இஸ் டைரக்ட்லி அட்ரஸ் டு, நேரடியாக நமக்காக எழுதப்படவில்லை, நமக்காகவும் எழுதப்பட்டது.
நமக்காகவும் அப்படி சொல்லலாம். கரெக்ட். நேரடியானா எனக்கு டு டியர் கிரண் பால், அதான் எனக்கு டைரக்டா எழுதலங்க. டு டியர் கிரண் பால், ஜூம் மீட்டிங்க்கு கருப்பு சட்டை போட்டு வராத அப்படின்னு எழுதுனாங்களா? சொல்லுங்க. அப்படி எழுதல. என்னங்க அப்படிலாம் சொல்ல. டு டியர் சிஸ்டர் விஜய், முக்காடு போடவும் அப்படின்னு எழுதுனாங்களா? அப்படி எழுதல. சோ கொரிந்து சபைக்கு இது எழுதப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? ஆனா இது நமக்காகவும் பிரயோஜனமா இருக்கிறது. அது நல்லா புரிஞ்சுக்கணும் கான்டெக்ட்லாம். நமக்கு பிரயோஜனமா இருக்கும். சோ கொரிந்து சபை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிரீக் சிட்டி. இந்த கிரேக்க கலாச்சாரம் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் சில விஷயங்கள்லாம். கொரிந்து, சிட்டி ஆஃப் காரிந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீக் சிட்டி. அகேஷியா அப்படின்ற ஒரு ப்ராவின்ஸ்ல தான் அது இருக்குது. அகேஷியான்றது ஒரு கிரீக் ப்ராவின்ஸ். அது அங்கதான் வந்து காரிந்த் சர்ச் இருக்கு. சோ இந்த கிரீக் கல்ச்சர்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ் இருப்பாங்க. டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்னா அவங்க அந்த கிரீக் டெம்பிள்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? இப்போ எஃபிசஸ்லாம் போனீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு சிட்டிக்கு ஒரு காடஸ் இருக்கும். இப்ப நம்ம ஊர் மாதிரி தான் குலதெய்வம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த ஊருக்கு ஒரு தெய்வம் இருக்கும் பாத்தீங்களா? குலதெய்வம். அந்த ஊருக்கு ஒரு சாமி இருக்கும். அந்த மாதிரி தான் அங்கேயும் கிரீக் கல்ச்சர் அதே மாதிரி தான் இருக்கும். அங்க இருக்கும். ஸோ எஃபிஷியஸ் அதாவது எஃபிஷியன்ஸ் இருக்குல்ல, எஃபிஷியன்ஸ் வந்து அங்க எழுதப்பட்டது. எஃபிசஸ்க்கு வந்து காடஸ் வந்து பாத்தீங்கன்னா டயானான்னு ஒரு சாமி இருந்துச்சு. அதுதான் அங்க காடு. சோ அது மாதிரி கொரிந்துக்கு ஒரு காடு. அந்த கொரிந்து காடு தெரியல, எனக்கு பேர் ஞாபகம் வர மாட்டீங்க. சரிங்களா? அது மாதிரி கொரிந்துக்கு வந்து ஒரு காடு இருந்துச்சு. அங்க வந்து டெம்பிள்ல வந்து என்ன இருக்கும்னா, டெம்பிள்ல வந்து ப்ராஸ்டிடியூட்ஸ் இருப்பாங்க. டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ் அவங்க என்னன்னா, they will be living in the temple but they will be indulging in prostitution. அதாவது வந்து அந்த ஸ்திரீகள் வந்து அந்த கோயிலே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, விபச்சார தொழில ஈடுபட்டு இருப்பாங்க. சோ அது வந்து அவங்க பிராக்டிஸ், கலாச்சாரம். அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப வந்து பயங்கரமா அலங்காரம் பண்ணி இருப்பாங்க தங்களை. புரியுதுங்களா? பயங்கரமா ஜட பின்னி அலங்காரம் பண்ணி. எத்தனை பேருக்கு புரியுது இப்போ பவுல் சொன்னதெல்லாம்? பவுல் எழுதுறாரு பாத்தீங்களா, ரொம்ப அலங்காரம் பண்ணாது அப்படின்னு எழுதுறாரு இல்ல கொரிந்து சபைக்கலாம். அதெல்லாம் இந்த கான்டெக்ட்ல தான் வருது. ரொம்ப அலங்காரம் எல்லாம் பண்ணி தலைய வந்து கவர் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. முக்கியமான பாயிண்ட், their heads will not be what? covered. புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு? சோ ஹெட் கவர் பண்ணாம அந்த டெம்பிள்குள்ள இருப்பாங்க. சோ அவங்க பயங்கரமா அலங்காரம் பண்ணி தலை கவர் பண்ணாம டெம்பிள்ல இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே நீங்க people will understand that they are என்னது, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும் இவங்க வந்து டெம்பிள் ப்ராஸ்டிடியூட். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு இப்போ? சோ அவங்கள இருந்து விசுவாசிகளை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ புரியுதுங்களா இல்லையாங்க? இப்போ பவுல் ஏன் அப்படி எழுதினாருன்னு நிறைய பேர் பவுல்ல வந்து மேல் ஷாவனிஸ்ட் நினைச்சிட்டாங்க. பவுல் என்ன சொல்லிட்டாங்க, ரொம்ப ரொம்ப மோசமான ஆளுங்க, திமிர் பிடிச்ச ஆளுங்க பவுல். இஸ் நாட் a மேல் ஷாவனிஸ்ட். பவுல் தான் எழுதுறாரு, கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை, பவுல் தான் எழுதினாரு. என்னங்க கரெக்டா இல்லையாங்க? சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பீப்புள், கிரேட்டஸ்ட் ப்ராஃபிட்ஸ் ஆர் விமன் இன் த பைபிள். கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள்லாம் ஸ்திரீகள் இருக்கிறாங்க வேதத்துல. பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை ஸ்திரீகள் மூலமா தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். இன்ஃபேக்ட் எபிரேயர் 11 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னா, ஸ்திரீகள் தங்கள் அது அந்த வேர்ஸ் எல்லாம் வேற லெவல் வேர்ஸ். அதெல்லாம் ஸ்திரீகளுக்கு இருக்க பவரே வேற பவருங்க. இன்னைக்கு ரிலிஜன் தான் வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த வசனத்தை எடுங்க, எபிரேயர் 11:35. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ஸ்திரீகள் உங்களை பத்தி தான் எழுதியிருக்கு. சொல்லுங்க, ஸ்திரீகள்லாம் சொல்லுங்க, என்ன பத்தி தான் எழுதிருக்கு சொல்லுங்க. And the women received their dead raised to life again. மேன் எழுதவே இல்லையாங்க. எழுப்புனது யாருங்க? பழைய ஏற்பாட்டுல எலியா தீர்க்கதரிசியை நாங்க எழுப்புனாரு. அவரை பத்தி தானே எழுதி இருக்கணும். இங்க என்னங்க, எலியா பத்தி தானே எழுதி இருக்கணும். அந்த சூனமைட் உமனோட பையன் செத்து போயிடுறான். அப்ப எலியா தானே இப்ப எழுப்புறாரு. அங்க அப்படி எழுதலையே, ஸ்திரீகள் பெற்றுக்கொண்டார்கள். ஏன்னா ஸ்திரீகளோட விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசமா. சோ இங்க வந்து ஏன் அப்படி எழுதி, ஏன் இங்க வந்து முக்காடு போடுங்க? சோ இப்படி ஆண்டவர் வந்து உயர்வா ஸ்திரீகளை வச்சிருக்கிற போது ஏன் இங்க வந்து முக்காடு சொன்னார்னா, டு ப்ரொடெக்ட் தம். சொல்லுங்க, டு ப்ரொடெக்ட் தம். அந்த கல்ச்சர்ல அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. சோ உனக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். புரியுது? எத்தனை பேர் புரியுது? ஏன்னா காஸ்பல் பரவி கொண்டிருந்த காலத்துல வந்து கிரீக் கல்ச்சர் வாஸ் அ பிரிடாமினன்ட் கல்ச்சர். கிரேக்க கலாச்சாரம் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு, ஒரு பிரிடாமினன்ட் கல்ச்சர். இப்போ வந்து இந்த இப்ப நம்ம பிரசங்கம் எல்லாம் பவுல் பாத்தீங்கன்னா கிரேக்க பட்டணங்களுக்கு எல்லாம் போயிட்டு
அங்க தங்கிடுவார். ரொம்ப நாள் தங்கி அவங்களோட வந்து விவாதம் செய்வார், டிஸ்கஷன்ஸ் வைப்பார் அவர். ஏன்னா கிரீக்ஸ் வந்து எப்படின்னா நிறைய டிபேட்ஸ், டிஸ்கஷன்ஸ், பிரசங்கங்கள்லாம் கிரீக்ஸ் நல்லா பண்ணுவாங்க. இப்போ நம்மளுடைய இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீக் இதுல இருந்து நிறைய நம்ம அப்சர்வ் பண்ணிருக்கோம். நம்ம டீச்சிங் மெத்தட்ஸ், ஸ்கூல் டீச்சிங் மெத்தட்ஸ்லாம் கிரீக் மெத்தட்ல இருந்து தான் நிறைய எடுத்திருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா கிரீக்ஸ்லாம் அது வந்து பயனியர்ஸ். இந்த பிரசங்கம் பண்றது இதெல்லாம் வந்து கிரீக்ஸ் வந்து பயனியர்ஸ். பிலாசபர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளாட்டோ, அரிஸ்டாட்டல், இவங்க எல்லாம் கிரீக்ஸ் தான். பயங்கரமா பேசுவானுங்க. சும்மா ஏ அப்படின்னு சொன்னீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பானுங்க. ஒரு வார்த்தை சொன்னா 100 வார்த்தை பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்க எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? சோ அதனாலதான் முக்காடு பத்தி எழுதியிருக்கு. சோ இன்னைக்கு வந்து இதை வச்சு எல்லாரும் என்ன பண்றாங்க? சபையில என்னங்க கண்டம் பண்றாங்களா இல்லையா? ஸ்திரீகள் தான் சொல்லணும். ஏன்னா நாம எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லேன் பாஸ்டர். Sorry to disturb you today. I'm talking too much. I'm really sorry. One of the pastor explained this, the same thing, because அவர் வந்து அங்க நிறைய டிகிரி வாங்கின அங்க அந்த லாங்குவேஜ் இது பண்ண ஒரு பாஸ்டர். அப்புறமே உங்களுக்கு பேர் சொல்றேன். அவருடைய மெசேஜ்ல இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னன்னா அந்த கொரிந்து சபையில வந்து ரட்சிக்கப்பட்ட அந்த டெம்பிள் ப்ராஸ்டியூட்ஸும் சபைக்கு ஆராதனைக்கு வருவாங்க. அப்ப அப்படி வரும்போது ஒரு அப்ராப்ரியேட்டா ட்ரெஸ் கிடையாது. சோ அதனால சபைக்கு வெளியில இல்ல, பவுல் என்ன சொல்ல, சபைக்குள்ள வரும்போது ஸ்ரீகள் முக்காடு போடணும் அப்படின்னா அதை கையை தூக்க கூடாது. ஏன் அப்படின்னா the way they dress was, I mean, inappropriate. அதனால சபைக்குள்ள வரும்போது அந்த ரட்சிக்கப்பட்ட ப்ராசஸும் when they cover their head, அவங்க அந்த ஏஜென்ட்ஸ் மாதிரி அந்த டெம்பிள்ல இருக்கிறவங்க வந்து உள்ள சபைக்குள்ள ஆராதிக்கிற மற்ற சகோதரிகளையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா ரட்சிக்கப்பட்ட ப்ராஸ்டியூட் தான் உள்ள ஆராதிச்சுட்டு இருக்கு. ஆனா பழைய அந்த அந்த ஏஜென்ட் மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் தெரியாது. ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்ததுதான் பவுல் அந்த சபைக்குள்ள வந்து லேடிஸ் வந்து ஆராதிக்கும் போது. அதனால அது சபை டிசிப்ளின்காக அவங்க வந்து அப்படி கொண்டு வந்தாங்க. அப்ராப்ரியேட்டா ட்ரெஸ் பண்ணும், ஹெடை கவர் பண்ணா திஸ் இஸ் நாட் ப்ராஸ்டியூட்னா அவனுக்கு தெரியும். ஸோ தட் ஹி வில் நாட் டிஸ்டர்ப் the ladies அப்படின்னு he explained that. சூப்பர் சிஸ்டர், தேங்க்யூ சோ மச் ஃபார் தி இன்ஃபோ. இது எனக்கு தெரியாது. நான் கிரீக் ஸ்காலர் எல்லாம் கிடையாது பாருங்க. எனக்கு இந்த ஒரு தூதனை அனுப்பி தூதன் நிமித்தம் முக்காடிட்டு கொள்ள கடவர்கள் அந்த வார்த்தை இருக்கு பாசிபிள்ல. அது மிஸ் டிரான்ஸ்லேஷன். அது தூதன் கிடையாது. அது வந்து மென்ஷன் பண்ணது அந்த ஏஜென்ட் தான். அது he clearly explained, and I said okay, wow, very good, super, thank you so much for the clarification sister. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப தெரியாது. நான் வந்து எனக்கு இவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் இந்த ஹீப்ரூ எல்லாம் படிக்கல பாருங்க. ஏதோ சில புக்ஸ்ல சில இதெல்லாம் படிச்சு சில இதெல்லாம் கத்து வச்சிருக்கேன். ஸோ திஸ் வாஸ் வெரி குட். இது நல்லா இருந்துச்சு. திஸ் இஸ் வெரி குட், வெரி அப்ரோப்ரியேட், நல்லா இருக்கு. ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி வந்து பைபிள் படிக்கும் பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு பேசேஜஸ், எஸ்பெஷலி நியூ கான்வென்ட், அதாவது நியூ டெஸ்ட்மெண்ட்ல இந்த மாதிரி பேசேஜஸ் எல்லாம் வருதுன்னா நீங்க உடனே நீங்க வந்து அதை எப்படி பார்க்கணும்னா கிறிஸ்துவோடைய லென்ஸ் உள்ளே நீங்க பார்க்கணும். புரியுதுங்களா? கிறிஸ்துவோடைய லென்ஸ் வழியா பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்காரு. அவரு வந்து அமெரிக்கா தேசத்துல பைபிள் காலேஜ் படிக்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா, தம்பி நான்லாம் இங்க இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, பெண்கள் வந்து மேக்கப் போடக்கூடாது, லிப்ஸ்டிக் போடக்கூடாது அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் போட்டா பாவம், மேக்கப், லிப்ஸ்டிக் அதெல்லாம் போட்டா பாவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவர் ரொம்ப பெண்டிகாஸ்டல், ஒரு ஹார்ட் கோர் பெண்டிகாஸ்டல்ல வளர்ந்தவர் அவர். ஆனா நான் வந்து பைபிள் காலேஜுக்கு வந்து நான் வெளிநாட்டுக்கு போனேன், அமெரிக்கா தேசத்துல போனேன். அங்க போய் பார்த்தா எல்லாரும் மேக்கப், லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க. அந்த அம்மா ஸ்டேஜ்ல இருந்து ஜோம் பண்ணுது, அப்படி தேவனுடைய வல்லமை வருது, ஹீல் ஆகுறாங்க எல்லாம். எனக்குலாம் ஒரு அப்படி ஒரு ஆச்சு, என்ன ஆண்டவரே இந்த அம்மா இவ்வளவு லிப்ஸ்டிக் போட்டிருக்கு, இவர் மேல ஏன் இறங்குனீங்க ஆண்டவரேன்னு நான் கேட்க ஆரம்பிச்சேன் அப்படின்னாரு. என்ன இந்த அம்மா இவ்வளவு மேக்கப் போட்டிருக்கு, இவ்வளவு லிப்ஸ்டிக் போட்டிருக்கு, இவர் மேல நீங்க எப்படியா வரலாம் ஆண்டவரேன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு ஆண்டவர்கிட்ட இவரு. ஏன்னா அவருக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் போட்டா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, வரமாட்டாரு அப்படின்ட்டு. இதுதான் நியாய பிரமாணம், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு உங்களுக்கு? இதெல்லாம் அந்த கல்ச்சரல் கான்டெக்ட்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் எந்த கல்ச்சர்ல இதெல்லாம். அதனால சொல்ல கொரிந்தோட கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி அவர் எழுதுவாரு சில விஷயம்லாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? இப்படிதான் வந்து பிசாசு வந்து என்ன பண்றான், பிசாசும் மதமும் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வந்துட்டே இருக்கு. சோ வில் கம் பேக் டு இது, நம்ம விலகி போக வேண்டாம். ரோமர் 8:3 வந்துருங்க திரும்ப. சோ நியாய பிரமாணத்தை ஏன் கீழ்ப்படிய முடியலன்னா மாம்சம் பலவீனமா இருக்கு. அதுதான் பவுல் தெளிவா எழுதிட்டார். ரோமர் 8:2 வந்துருங்க, 8:3 முடிச்சிடலாம் இன்னைக்கு, சரிங்களா?
For what the law could not do in that way, it was weak through the flesh. So மாம்சத்தின் மூலமாக, உங்க கிரியையின் மூலமாக, சொல்லுங்க, என் கிரியையின் மூலமாக நான் நீதிமான் ஆக முடியாது. என் கிரியையின் மூலமாக நான் எதையுமே என்ன பண்ண முடியாது, கடைபிடிக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தை வச்சு நீங்க நீதிமான் ஆகணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆகிட்டே இருப்பீங்க. நீங்க யூ கேன் நெவர் சக்சீட். ஹல்லேலூயா. ஏன்னா நியாயப்பிரமாணம் நல்லது, நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது. ஆனா மாம்சமும் பலவீனமானது. பலவீனமான மாம்சத்தின் மூலமாக நீங்க பரிசுத்தமான நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியவே முடியாது, முழுமையா கடைபிடிக்கவே முடியாது. யூ கேன் நெவர் ஃபுல்ஃபில் த லா யூசிங் யுவர் வீக் ஃபிளஷ். இததான் சோ இப்ப என்ன பண்ணணும் பாருங்க, அந்த வசனம் திரும்பி படிங்க சிஸ்டர், 3வது வசனம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை, பாருங்க, மாம்சம் செய்ய கூடாததை யார் செஞ்சாரா? தேவனே செய்யும்படிக்கு. இப்படிப்பட்ட ஆண்டவர் எங்கெங்க கிடைப்பாரு? நீங்க செய்ய முடியாததை யார் செய்யறாரா? அவரே செய்தார். சொல்லுங்க, நான் செய்ய முடியாத அவர் செஞ்சார். சொல்லுங்க, வாயத்தரம் சொல்லுங்க எல்லாரும், நான் செய்ய முடியாதது அவர் செஞ்சார். இதுதான் காஸ்பிள். காஸ்பிள்ன்றது நீங்க எதுவும் செய்யறது கிடையாது, நீங்க செய்ய முடியாதது அவர் செய்யறது. அதுதான் குட் நியூஸ். குட் நியூஸ் நான் செஞ்சா குட் நியூஸே கிடையாதுங்க. அது ஹலோ, நான் செஞ்சா அது குட் நியூஸே கிடையாது. அது என்ன குட் நியூஸ்? நான் செஞ்ச குட் நியூஸ்? அது என்னால முடிஞ்சதை ஒருத்தர் செஞ்சாதான் அது எனக்கு குட் நியூஸ். அப்பா நீ யார் செஞ்சிட்டியாப்பா, அதுதான் எனக்கு குட் நியூஸ். என்னங்க, நீங்க ஹோம்ஒர்க் எழுதிட்டு போல, நீங்க ஹோம்ஒர்க் எழுதிட்டு போக மறந்துட்டீங்க, உங்க ஃப்ரெண்டு உங்களுக்காக எழுதிட்டு வந்துட்டான், அது குட் நியூஸ்? அதுதானே உங்களுக்கு குட் நியூஸ், கரெக்டா இல்லையா? உங்க ஃப்ரெண்டு எழுதிட்டு வந்துட்டான், நீங்க பயந்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஐயோ டீச்சர் வருவாங்க, ரெக்கார்ட் நோட்டை செக் பண்ணுவாங்க, நான் படம் வரையாம வந்துட்டேனே. இந்த 11th 12th இந்த படம்லாம் நிறைய வரைய சொல்லுவாங்க ரெக்கார்ட் நோட்ல. எனக்கெல்லாம் சிலதெல்லாம் வராது, எங்க அம்மா எல்லாம் வரைஞ்சி கொடுப்பாங்க. படம் வரையாம இருக்கானே. ஆனா உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றான், உங்களுக்காக வரைஞ்சி கொடுத்துட்டான் எல்லாத்தையும். சொல்றான், டே பயப்படாதடா, உனக்காக நான் வரைஞ்சிட்டேன்டா, நீ என்ன பயப்படுற அப்படின்னு. அதுதானே குட் நியூஸ் உங்களுக்கு. அதுதான் பவுல் எழுதுறாருங்க. எப்பா ஓ மாம்சம் செய்ய முடியாது, அவர் செய்வாருப்பா. நியாயப்பிரமாணத்துக்கு அது படிங்க திரும்பி. நியாயப்பிரமாணம் அது மாம்சத்தினாலே இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படிக்கு எப்படி பண்ணாரா? தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, he did by sending his own son in the likeness of sinful flesh on account of sin அப்படின்னு வருது. ஆனா தமிழ்ல இன்னும் அழகா வருது, பாவத்தை போக்கும் பலியாகவும். அப்படின்னா ஜீசஸ் did not become a sinner. நல்லா கவனிங்க, இயேசு பாவி ஆகல, பாவ மாம்சத்தின் சாயலை தரித்து கொண்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஜீசஸ் did not become a sinner. சில பேர் அவர் சின்னர்ன்றாங்க. he did not become, பாவ மாம்சம், அதாவது பாவம் மாம்சத்தை கரெக்ட் பண்ணிச்சுல, சின்னு ஃபிளஷை கரெக்ட் பண்ணிச்சு. அந்த மாம்ச சாயலை அவர் தரித்து கொண்டார். எத்தனை பேர் புரியுது? அவர் பாவியா பிறக்கவே இல்லை. ஏன்னா அவர் யாரோட வித்துல பிறக்கவே இல்லை, அவரு ஆதாமோட வித்துல அவர் பிறக்கவே இல்லை. he did not come in the seed of any man. புரியுதுங்களா இல்லையாங்க? அவர் எப்படி பிறந்தார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, வார்த்தையின் மூலமாக தான் பிறந்தார். அவர் மனுஷனை போல ஆதாமோடைய வம்சாவளியில ஆதாமோட வித்துல அவர் பிறந்தாரா? அப்படியே பிறந்தார்? அவரு கிடையாது. தாவீது சொல்றான்னா, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தைத்தான் சொல்றானா, அவன் என்ன மீன் போட்டான், நான் ஆதாமோட இதுல வந்துட்டேன், அதனால பிறக்கும் பொழுதே நான் பாவி. ரைட், ஓகே. ஆனா அதே வம்சத்துல இயேசு வராரு. ஆனா வித்து, the seed was not a man's seed, but the seed was the word of God. ஹல்லேலூயா, ஆமென். அந்த வித்து ஒரு மனுஷனோட வித்து கிடையாது, அது தேவனுடைய வார்த்தை என்ற அழிவில்லாத வித்து. பேதுரு எழுதுறாரு, அழிவில்லாத தேவ வசனத்தினால, அந்த வித்தினாலதான் அவர் பிறகுறாரு. இன்கரப்டபிள் சீட் வழியா தான் அவர் பிறகுறாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு இது? அதனாலதான் பாவ மாம்ச சாயல் தான் அவருக்கு இருக்கே தவிர பாவம் அவருக்குள்ள கிடையாது. he took the likeness of flesh, the sinful flesh. அதாவது எப்படி சொல்றது, இத
ஒரு சின் பாவ மாம்சம் இப்படிதான் இருக்கும்னா அந்த லைக்னஸ் அவர் எடுத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். அது போல மாறினார் அவர். எப்போ அவருக்குள்ள பாவம் வந்துச்சு தெரியுமா? சிலுவையில பாவத்தை பிதாவானவர் அவர் மேல வைக்கிறார். he imputed sin upon him. அது ஏசாயா 53:6 வரும். முழு உலகத்தின் பாவத்தையும் அவர் மேல வைப்பார். அது அப்பதான் பாவம் உள்ள வருது அவருக்குள்ள. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அதுதான் அவர் பவுல் என்ன எழுதுறாருன்னா, ஓ மாம்சம் செய்ய முடியாது. உன் மாம்சம் என்ன செய்ய முடியாது? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது, நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டாதான் நீதிமான் ஆக முடியும். அதை உன் மாம்சம் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. சோ உன்னை நீதிமான் ஆக்குற வேலைய, உன்னை பரிசுத்தமாக்குற வேலைய, உன்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குற வேலைய, அதை யார் வழியா நான் செய்யறேன்னு சொன்னார் அவரு. என் பையன் இயேசு மூலியமா செய்வேன். அவர் பாவ சாயல்ல தன்னுடைய சரீரத்துல பாவத்தை அவர் என்ன பண்ணார்? அழித்தார். he condemned sin in his flesh. புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? நீங்க எதெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் அவர் செய்யறேன்னு சொல்றாரு. ஆனா நான் தான் செய்வாண்டவர் நின்றுட்டு இருக்கோம். அவர் தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, தம்பி உன்னால செய்ய முடியாததை நான் செய்யறேன், என்ன நம்பு அப்படின்றாரு அவர். நான் ஹீலிங் மினிஸ்ட்ரிக்கு வந்தது பெரிய காரணமே இதுதான். ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, உன்னால ஹீலிங் பண்ண முடியாதுனாரு. நான் சொன்னேன், ஆமா ஆண்டவரே, என்னால பண்ண முடியாது, அதனால தயவு செய்து நீ ஹீலிங் மினிஸ்ட்ரிக்கு வா, நான் செய்யறேன் அப்படின்னாரு. எப்படி ஆண்டவரை செய்வீங்க? நீ போய் கையை மட்டும் வை, நான் பாத்துக்கிறேன்னாரு. அதனாலதான் 12 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். 12 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ஒரு பேய் கூட என்ன திரும்பி ஏத்து பேசாம நான் போய் ஓட்டினா பேய் ஓடுது. நிறைய பேருக்கு பயம், பேய் ஓட்டும் போது பேய் நம்மள கேள்வி கேட்டுருமோன்ட்டு. எனக்கு சீக்கிரட் தெரியும். ஏன்னா பேய் ஓட்ட போறது எனக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர். அதனால சக்சஸ்ஃபுல்லா 12 வருஷமா ஒரு பேய் கூட என்னை ஏத்து பேசல இது வரைக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? என்கிட்ட கேட்பாங்க, பிரதர் பேய் ஓட்டும் போது அந்த பேய் உங்களை பேச எப்படியா பேசும்? எனக்குள்ள இருக்கவர் யாரியா? எனக்குள்ள இருக்கவர் யார்? அவரு அவர் இருக்கும்போது பேய் எப்படியா பேசும் என்கிட்ட? என்னங்க, நானும் சந்தோஷமா பேய் ஓட்டுவேன். ஏன்னா பேய் ஓட்டும் போது பிரச்சனையே இல்லை, உள்ள இருக்கவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. மேல இருக்கிறவர் பார்த்துப்பான். நம்ம எல்லாம் இப்படி சொல்லக்கூடாது, மேல இருக்கவன் பார்த்துப்பான் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம எப்படி சொல்லணும்? உள்ள இருக்கவர் பார்த்துப்பார். சொல்லுங்க, உள்ள இருக்கவர் பார்த்துப்பார். உலகத்துல இருக்கவன் எப்படி சொல்லுவான்? மேல இருக்கிறவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் சார். நமக்கு உள்ளே வந்துட்டாரு அவரு. நம்ம பிரச்சனை வந்து நினைத்திரமா சொல்லணும், உள்ள இருக்கிறவர் பார்த்துப்பார். கவலைப்படாதீங்க, உள்ள இருக்கிறவர் பார்த்துப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இது இது இங்கிலீஷ் தமிழ்ல கரெக்டா போகுது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இந்த வீக்னஸ் ஆஃப் த ஃபிளஷ், மாம்சத்தின் பலவீனம் இருக்கு பாத்தீங்களா? மாம்சத்தின் பலவீனத்தை எபிரேயர் 10:1-10 அதை பவுல் எழுதியிருப்பார். எப்படி மாம்சம் பாவத்தை அதாவது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக, மாம்சத்தின் கிரியையின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுனால பாவத்தை நீ என்ன பண்ண முடியாது? சரி செய்ய முடியாதுன்றது எபிரேயர் 10 பவுல் எழுதியிருப்பார். பவுல் எபிரேயர் ஆசிரியர் எழுதியிருப்பாரு. வாங்க எபிரேயர் 10க்கு வாங்க. 10:1 கடகடன்னு படிங்க சிஸ்டர். 1-10. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்தமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. நியாய பிரமாணத்தை வாழ்றவங்களுக்கு பாவம் உண்டென்று வருஷந்தோறும் அவங்களுக்கு என்ன இருக்குமா? நினைவு இருக்குமா? ரிமைண்டர் ஆஃப் சின் will always be there. This is what happened during the law. என்னதான் பலி கொடுத்தாலும் என்னதான் பண்ணாலும் நியாய பிரமாணத்தின் காலத்துல எப்பவுமே நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருப்பீங்க? பாவம் இருக்கு, பாவம் இருக்கு, பாவம் இருக்கு. நீங்க பாவின்னு யோசிக்கிறீங்கன்னா நீங்க எதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம். டெய்லி பிரதர் எனக்குள்ள நான் பாவினே தோணுது பிரதர், அப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வெளியே வாங்க, புதிய உடன்படிக்கைக்குள்ள வாங்க. நியாயப்பிரமாணமே கிடையாது இப்போ. இட் இஸ் அப்சல்யூட். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது வாங்க, 4 படிங்க.
அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனை உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால, சொல்லுங்க, இயேசுடைய சரீரம் இன்றைக்கு நமக்காக பலியிடப்பட்டுச்சு. அவர் பாவ நிவாரண பலியா மாறிட்டார். He became a sin offering for us. அதுதான் அந்த 3வது வசனம், ரோமர் 8:3. ஒரே தரம். இங்கிலீஷ் ரொம்ப வழங்காது. By that will we have been sanctified through the offering of the body of Christ once for all. Once for all. நித்தியத்திற்கும் ஒரே பலி. சொல்லுங்க, இயேசுவோட பலி நித்தியத்துக்கும் ஒரே பலி. அப்படின்னா இயேசு எதுக்கலாம்? நித்தியத்துக்கும் எல்லா பாவத்திற்கும் ஒரே பலி. அப்படின்னு அர்த்தம். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லா பாவத்துக்கும் அண்ணாயிட்டார் அவரு. ஹலோ, புரியுதுங்களா இல்லையாங்க உங்களுக்கு? பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லா டோட்டல் உலக பாவத்திற்கும் என்ன ஆயிட்டார் அவரு? பலி ஆயிட்டார். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அதான் ஒன்ஸ் ஃபார் ஆல், ஒரே பலி. நியாயப்பிரமாண காலத்துல என்ன பண்ணணும்? வருஷம் வருஷம் பலி கொடுக்கணும், அப்பப்போ பலி கொடுக்கணும், தொடர்ந்து பலி கொடுத்துட்டாது. ஆனாலும் பாவ உணர்வு இருந்து கொண்டே இருக்கணும். ஆனா இயேசு என்ன பண்ணாரு? ஒரே பலி, ஒன்ஸ் ஃபார் ஆல், டோட்டல் இட்டர்னிட்டிக்கு ஒரே பலி தாங்க. சொல்லுங்க, இட்டர்னிட்டிக்கு ஒரே பலி தான். அதான் பால் அவ்வளவு ஸ்ட்ராங்கா எழுதுறாரு. இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. சொல்லுங்க, ஒன்ஸ் ஃபார் ஆல் ஜீசஸ் ஹஸ் பிகம் மை சின் ஆஃபரிங். ஒரே பலி. இயேசு நித்தியத்துக்கும் எனக்கு பலி ஆயிட்டார். இனி எனக்கு ஆக்கினை கிடையாது. நான் தைரியமா ஆண்டவர் பிரசனத்துக்கு போவேன். நான் தைரியமா ஜோம் பண்ணுவேன். நான் தைரியமா அவர்கிட்ட போய் என்னுடைய காரியங்களை கேட்பேன் அவர்கிட்ட. இதுதான் பவுல் எழுதுறாரு. there is no condemnation. இப்படிப்பட்ட ப்ரிவிலேஜ் யாருக்குமே கிடையாதுங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, இப்படிப்பட்ட ப்ரிவிலேஜ் யாரும் உலகத்துல எவனுக்குமே இந்த ப்ரிவிலேஜ் கிடையாது. நமக்கு மட்டும்தான் இருக்குங்க. சொல்லுங்க, எனக்கு மட்டும்தான் இந்த ப்ரிவிலேஜ் இருக்கு. மற்ற எவனுமே உலகத்துல ஏதாவது பண்ணணும்னா ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆண்டோட்ட போறான். அவன் கடவுள்கிட்ட ஏதாவது பண்றான், பலி கொடுக்குறான், அது பண்றான், இது பண்றான், நிறைய அந்த என்ன சொல்றது, இந்த பெனன்சஸ் பண்றானுங்க, ஏதாவது பண்றான். எனக்கெல்லாம் தெரியும். ஒருத்தர் அவர் சொல்லுவாரு, நான்லாம் போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு முட்டி போட்டே ஏறுவேன் பிரதர், படியில முட்டி போட்டே ஏறி நான் போய் என்ன பண்ணுவேன், போவேன். அப்பதான் என்னுடைய ஜபத்தை வந்து கேட்பாங்க, அந்த அம்மா கேட்கும் அப்படின்னுவாங்க. அவன் முட்டி போட்டு போவாரு. அப்படி போய் அவர் ஒன்றும் பெருசா ஜபத்தை கேட்ட மாதிரி தெரியல அவருக்கு ஒன்றும். அவர் அப்படிதான் இருக்கிறாரு. அவர் நம்ம அப்படியே பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு கிடையாது. சொல்லுங்க, ஒரே பலியினால டோட்டலா உங்களை விடுதலையாக்கி இன்றைக்கு உங்க மேல ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. யூ ஆர் செட் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் கண்டம்னேஷன். therefore there is no condemnation. அப்போ இன்னைக்கு உங்க மனசுல அது தோணுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க சரியில்லை, நீங்க அப்படி, நீங்க இப்படி அப்படின்னு உங்களுக்கு தோண்டிக்கிட்டே இருக்குன்னா, அப்போ நீங்க என்ன பண்ணணும்? உங்க மனதை நீங்க புதுப்பிக்கணும். அததான் வந்து பவுல் அதுக்கப்புறம் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். என்ன எழுதுறாருன்னா பாருங்க, 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். அப்போ இன்னும் சிந்தை மாறப்படல. சிந்தை மாறிச்சுன்னா ஜீவனும் சமாதானமும் பார்ப்பீங்க. சிந்தை மாறலன்னா மரணம் தான் ஆட்கொண்டு இருக்கணும். உங்களுக்குள்ள ஆட்கொண்டு இருக்கும். நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். ஆஃபரிங் கொடுக்கணும்னு விரும்புறவர்கள் இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி ஆஃபரிங் கொடுக்கலாம். வை ஷுட் வி கிவ்? நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கும். அதை நான் சொல்லியிருக்கேன். வை ஷுட் வி கிவ்னா, ஆண்டவர் சொல்றாருல, உன் பொருளாலும் எல்லா முதற் பலனாலும் தேவனை கனம் பண்ணுங்கள் என்று வசனத்துல போட்டிருக்கு. ஸோ when you give, you are honoring God and you are honoring God's word. Amen. So
if you like to give an offering to the Lord and the work of the Lord, கர்த்தருடைய ஊழியத்திற்கு, கர்த்தருடைய வேலைக்கு உங்க காணிக்கைகளை கொடுக்க விரும்பினால் இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆமென். என்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கு, ஸ்கேன் டீடைல்ஸ் உங்க முன்பதாக இருக்குது, இதை ஸ்கேன் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஹalleluya, ஆமென். ஸோ நீங்க அனுப்பிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். என் தேவன் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, அவருடைய ஐஸ்வரியத்தின் மூலமாக. ஆமென். My God will meet all your needs according to the riches of his glory in Christ Jesus. நமக்கு ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. எல்லாம் கண்ண மூடுங்க, எல்லாம் கண்ண மூடி சொல்லுங்க, ஆண்டவரே ஆக்கினை தீர்ப்புக்குள்ள நான் இல்ல என்ற இந்த சத்தியம் எனக்கு புரியணும் ஆண்டவரே. அந்த வெளிப்பாட கொடுங்கன்னு கேளுங்க. I want to tell you, if you can understand this truth, இந்த சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா you will be set free from everything. ஹalleluya. நான் சொல்றேன், ஒரு மனுஷனை இன்னைக்கு கொல்றதே கண்டம்னேஷன் தான். வியாதி கொள்ளல, அவனை தரித்திரம் கொள்ள, கண்டம்னேஷன் தான் அவனை கொண்டுட்டு இருக்கு. கண்டம்னேஷன் இருக்கிறனாலதான் மனுஷனால முன்னேறவே முடியல. ஏன்னா முன்னேறணும்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு கண்டம்னேஷன் உள்ள என்ன சொல்லுது, உனக்கெல்லாம் கர்த்தர் உதவி செய்ய மாட்டார், உன்னெல்லாம் ஆண்டவர் சுகமாக்க மாட்டார், உன்னெல்லாம் ஆண்டவர் விடுதலை ஆக்க மாட்டார்னு சொல்றதுனால அவன் அப்படியே உட்கார்ந்துடுறான், கர்த்தர்ட்ட போகாம உட்கார்ந்துடுறான். நான் சொல்றேன், கர்த்தர் இல்லைன்னா நம்மளுக்கு யாருங்க இருக்கா உதவி செய்யறதுக்கு? இஃப் நாட் ஃபார் காட், ஹூ இஸ் தேர் ஃபார் அஸ்? பவுல் எழுதுறாரு, இஃப் காட் இஸ் ஃபார் மீ, ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் மீ? நீங்க அந்த நிலைமைக்கு வந்துடணும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் இன்னைக்கு செய்வாரா? காட் இஸ் ஃபார் மீ. சொல்லுங்க, காட் இஸ் ஃபார் மீ. கர்த்தர் என் பட்சம், கர்த்தர் என் பட்சம், யாரும் என்னை எதிர்த்து வர முடியாது. ஹalleluya. எல்லாம் கண்களை மூடி கேளுங்க, ஆண்டவரே என் கண்களை திறங்கப்பா. ஓப்பன் மை ஐஸ் டு நோ திஸ் ட்ரூத் லார்ட். ஓப்பன் மை ஐஸ் லார்ட், ஓப்பன் மை ஐஸ். கண்களை திறங்க ஆண்டவரே. ஐ வாண்ட் டு டெல் யூ, இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா you will live free from everything. Hallelujah, hallelujah. You will walk in the liberty that Christ has bought for you. நீங்க கிறிஸ்து உங்களுக்காக சம்பாதித்த அந்த சுயாதீனத்துல நீங்க நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. Hallelujah. Thank you Lord. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, பிரகாசமான மனக்கண்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே உங்களுக்கு. Hallelujah. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த திரை விலகட்டும். Hallelujah. அந்த முக்காடு விலகட்டும். மோசேயை படிக்கும் பொழுது, நியாய பிரமாணத்தை படிக்கும் பொழுது ஒரு முக்காடு இருக்குமே, அந்த முக்காடு விலகட்டும். நியாய பிரமாணத்திலிருந்து அவர்கள் வெளியே வரட்டும் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே அப்பா, they are no longer under the old covenant, but they are under the new covenant ratified by the blood of Jesus. புதிய உடன்படிக்கையில நீங்க இருக்கிறீங்க. இயேசுவின் ரத்தத்தினால நிறுவப்பட்ட உடன்படிக்கையில நீங்க இருக்கிறீங்க. பழைய உடன்படிக்கை ஒளிந்து போயிடுச்சுன்னு எழுதி இருக்கு எபிரேயர் 8ல. the old covenant is obsolete. You are now under the new covenant by the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தினால நிலைநிறுத்தப்பட்ட மேலான உடன்படிக்கை, மேலான ஆசீர்வாதங்கள், மேலான வாக்குத்தத்தங்கள், பெட்டர் கவனன்ட், பெட்டர் ப்ராமிசஸ். ஹalleluya. கண்கள் திறக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. let the veil be lifted father. ஹalleluya. let them turn to Christ. கிறிஸ்துவினிடத்திலே அவர்கள் திரும்பட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஏதோ ஒரு எழுத்துக்கு அவங்க போக கூடாது ஆண்டவரே. ஹalleluya. they should not go to the letter, they should not go to the law, but they should turn to Christ Lord. Hallelujah. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். let the spirit of revelation, let the spirit of knowledge, let the spirit of understanding, let the spirit of counsel rest upon them. Hallelujah. இயேசு கிறிஸ்து மேல இருந்த ஆவி இவர்கள் மேல இருப்பதாக. Hallelujah. அதை பெற்றவர்கள் என்ற அந்த உணர்வோடு அவர்கள் வாழட்டும் ஆண்டவரே. let them have this understanding and revelation that they have the spirit of Christ. இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த ஆவியை பெற்றவர்கள் என்ற உணர்வோடு அவர்கள் வாழட்டும். Hallelujah. Thank you Father. வந்த ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. விடுதலை கொடுத்துட்டீங்கப்பா, விடுதலை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. You have set them free by the blood of Jesus. Hallelujah. You have brought them near to you by the blood of Jesus. Hallelujah. Thank you Father. நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென்.